ஓம் பூர்ணமதః பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணமுதச்யதே பூர்ணஸ்ய பூர்ணமாதாய பூர்ணமேவாவசிஷ்யதே. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. ஓம் குருர் பிரம்மா குருர் விஷ்ணுர் குருர் தேவோ மகேஸ்வரः குரு சாட்சாத் பரம் பிரம்ம தஸ்மை ஸ்ரீ குரவே நமः. சங்கரம் சங்கராச்சார்யம் கேசவம் பாதராயணம் சூத்ரபாஷ்யகிருதௌ வந்தே பகவந்தௌ புனः புனः. ஈஸ்வரோ குருராத்மேதி மூர்த்திபேத விபாகினே व्योमवद्व्याप्तदेहाय दक्षिणामूर्तये नमः. सदाशिवसमारम्भां शङ्कराचार्यमध्यमाम् अस्मदाचार्यपर्यन्तां वन्दे गुरुपरम्पराम्. ॐ यो ब्रह्माणं विदधाति पूर्वं यो वै वेदांश्च प्रहिणोति तस्मै तं हदेवमात्मबुद्धिप्रकाशं मुमुक्षुर्वै शरणमहं प्रपद्ये. ॐ शान्ति शान्ति शान्तिः. ॐ असतो मा सद्गमय तमसो मा ज्योतिर्गमय मृत्योर्मामृतं गमय. ஓம் சாந்தி சாந்தி சாந்திः. ஓம் குருர் பிரம்மா குருர் விஷ்ணுர் குருர் தேவோ மகேஸ்வரः குரு சாட்சாத் பரம் பிரம்ம தஸ்மை ஸ்ரீ குரவே நமः. யத்பாவனாதவாபீயம் பிரத்யக்சிதிரநாமயா प्रत्यक्षितिरनामया क्लेशकर्माद्यसंस्पृष्टं तमीशं कञ्चना भजे. श्रीमत्पतञ्जलेस्तस्य पदद्वन्द्वमनिन्दितं वन्दे येन मनः काय वाचां शुद्धिरकार्यसौ. विद्यारत्नं मया लब्धं यत्कृपापारवारिधेः वन्दे तान् विबुधैर्वन्द्यान् वन्दकानन्ददान् गुरून्. श्रीमद्देशिकवग्राब्जान् निशम्याथ विलोड्यताम् पनीन्द्रभनिते काचित् वृत्तिरारभ्यते मया. ஓம் அத ஓம் அத ஓம் அத அத யோகானுசாசனம். நம்ம பார்த்துட்டு இருக்கிறது யோக சூத்திரத்துல 2வது பாதம் பார்த்துட்டு இருக்கோம், சாதனா பாதம். இதுல லாஸ்ட் கிளாஸ்ல நம்ம என்ன பண்ணியிருக்கோம், யோக சூத்திரத்தை பார்த்து முடிச்சிருக்கோம். 22 சூத்திரங்கள் யோக சூத்திரம் பார்த்தாச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம், யோக சுதாகரம் பார்க்க போறோம். யோக சுதாகரம் எங்க முடிச்சிருக்கோம் அப்படின்னா 12 சூத்திரம் வரைக்கும் யோக சுதாகரம் பார்த்து முடிச்சிருக்கோம். 2வது பாதத்துல 12வது சூத்திரம் வரைக்கும் பார்த்து முடிச்சாச்சு. இன்னைக்கு 13வது சூத்திரம் ஆரம்பிக்கணும். சாதனா பாதத்துல 13வது சூத்திரம் ஆயிடுச்சா. இந்த சூத்திரம் பார்த்தீங்கன்னா நம்ம யோக சூத்திரத்தோட பேக்ரவுண்டை வச்சுக்கிட்டே வாங்க, அப்பதான் ரொம்ப நல்லா இருக்கும். மறந்து போயிடாதீங்க. அதனாலதான் யோக சூத்திரத்தை படிச்சுட்டு வியாச பாஷ்யத்தை படிச்சுட்டு அதுக்கு டீக்காவா தான் நம்ம இந்த யோக சுதாகரத்தை பார்க்கிறோம். ஆச்சாரியர் என்ன பண்றார், 13வது சூத்திரத்துக்கு விருத்தி, சதாசிவ பிரம்மேந்திரர் ஒரு விருத்தி பண்றார். ந கேவலம் கிளேஷ மூலத்துவம் கர்மாசயஸ்ய யைவ கிந்து தத்து விபாகஸ்ய அபி இத்யாக. ஆச்சாரியர் என்ன பண்றாரு அப்படின்னு கேட்டா, உங்களுக்கு தமிழ்ல ஃபர்ஸ்ட் லைன் டிரான்ஸ்லேஷன் தப்பா எழுதியிருக்கேன், நான் அதை கொஞ்சம் மாத்தி எழுதிக்கணும். ந கேவலம் கிளேஷ மூலத்துவம் கர்மாசயஸ்ய ஏவ. கர்மாசயம்னா என்னது, 2 சொல்லியிருக்கோம். கர்மம் அப்புறம் ஆசயம்ன்றதுக்கு அர்த்தம் வாசனை.
கருமாசயம்னா என்ன அர்த்தம்? கரும வாசனைகள். கருமாசயம்னா கரும வாசனைகள். இந்த கரும வாசனைகள் என்ன பண்ணுது அப்படின்னு கேட்டீங்கன்னா, ந கேவலம் கிளேஷ மூலத்துவம். இந்த கரும வாசனைகள் வெறுமனே பாத்தீங்க அப்படின்னா கிளேசத்துக்கு மூலமா மட்டும் இருப்பதில்லை, கிளேசங்களுக்கு மூலமா மட்டும் இருப்பதில்லை. அப்ப என்னது? கிந்து தது விபாகஸ்ய அபி இத்தியாக, அது விபாக்கத்துக்கும் காரணமாக ஆகிறது. புரியலையா சாமி? அப்படின்னா என்ன அர்த்தம்னு கேட்டீங்கன்னா, கர்ம வாசனைகள்னு ஒண்ணு சொல்றோமா? இப்ப நம்ம என்ன பண்றோம்? ஒரு கர்மத்தை பண்றோம். இப்ப என்ன கர்மம் நடந்துகிட்டு இருக்கு? நமக்கு பாடம் நடந்துகிட்டு இருக்கு. இந்த யோக சூத்திர பாடத்தை ஒரு கர்மமா, ஒரு புண்ணிய கர்மா நடந்துகிட்டு இருக்கு. காலையில பாத்தீங்கன்னா ஏதாவது கர்மா பண்ணிருப்பீங்க. ஒவ்வொரு கர்மா பண்ணும் போதும் என்ன நடக்கும் அப்படின்னு கேட்டா, அந்த கர்மம் ஒரு வாசனையா ஸ்டோர் ஆகும். கர்மம் ஒரு வாசனை. இப்ப நான் பாடம் படிச்சு கொடுக்கறத கேட்க 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 உங்க மனசுக்குள்ளார இந்த சப்தங்கள் என்னன்னாகும்? வாசனைகளா பதிவாயிடும் சித்தத்துல. எங்க பதிவாகும்? உங்க சித்தத்துல வாசனைகள் பதிவாகும். இண்டிவிஜுவல், ஒவ்வொருத்தருக்கும் டிஃபரன்ஸ் இருக்கும் அண்டர்ஸ்டாண்ட் பண்றதுல. இதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இது ஒரு புண்ணிய கர்மாவா? ஒரு பாத்தீங்கன்னா ஒரு 50 பேர் 55 பேர் இந்த புண்ணிய கர்மால ஈடுபடுறோம். இந்த கர்மா என்ன பண்ணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த புண்ணிய கர்மா அவ்யாக்கிருத்தம்னு சொல்லக்கூடிய மூல பிரகிருதியில போய் என்ன ஆகும்? கர்மா ஸ்டோர் ஆகும். அப்ப 2 விஷயம், கர்மம் ஸ்டோர் ஆகிறது, மூல பிரகிருதி அவ்யாக்கிருதம் அதுல ஸ்டோர் ஆகும். வாசனைகள் ஸ்டோர் ஆகிறது பாத்தீங்கன்னா நம்மளுடைய சித்தத்துல ஸ்டோர் ஆகும். இப்ப இதுக்கு பேர் என்னது? வாசனைகள் சித்தத்துல இருக்கு, கர்மம் அவ்யாக்கிருத்தத்துல இருக்கு. கர்ம வாசனைகள். இந்த கர்ம வாசனைகள் பாத்தீங்கன்னா என்ன பண்ணும் சுவாமி அப்படின்னு கேட்டீங்கன்னா, கிளாஸ் முடிச்சோன்னே உங்களுக்கு சுகம் கிடைக்குதா துக்கம் கிடைக்குதா? அப்படின்னா சுகம் கிடைக்குதா? இப்ப இந்த கர்மம் பாத்தீங்கன்னா என்னெல்லாம் கொடுக்குது அப்படின்னா, திரும்ப திரும்ப கிளாஸ் கேட்கணும்னு ஒரு வாசனையை உண்டு பண்ணுது. டெய்லி யோக சூத்திரம் கேட்கணும், டெய்லி பகவத்கீதை கேட்கணும், டெய்லி விஷ்ணு சகஸ்ரநாமம் கேட்கணும் அப்படின்னு அந்த வாசனை என்ன பண்ணுது? உள்ளுக்குள்ளார ராகத்தை உண்டு பண்ணுது. கிளேஷங்கள்னு சொல்றோம்ல, எத்தனை கிளேஷங்கள் சொல்லியிருக்கோம்? அவித்யா, அஸ்மிதா, ராக, துவேஷ, அபினிவேஷம். இந்த 5 கிளேஷங்கள் நமக்குள்ளார இருக்கு. இப்ப நம்ம பாடம் படிக்கிறது பாத்தீங்கன்னா என்ன பண்ணுது? ரிப்பீட். எனக்கு திரும்ப கிளாஸ்க்கு டெய்லி கேட்கணும். ஏன்? எனக்கு சுகமா இருக்கு. உண்மைதானே? இப்ப எனக்கு துக்கம் இருந்துச்சுன்னா நான் கேட்கணும்னு வருவேனா கிளாஸுக்கு? யாருக்கு இந்த பாடம் புரியலையோ அவங்க என்ன பண்ணுவாங்க? போயிடுவாங்க. யாருக்கு இந்த பாடம் உள்ள போகும்போது ஒரு சுக அனுபவம் கிடைக்குதோ அவங்க என்ன பண்ணுவாங்க? திரும்ப 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 பாடத்துக்கு வரணும்னு ராகம் உண்டாகுது. ராகம் ஒரு கிளேஷமா? பிடிக்காதவங்களுக்கு என்ன ஆகுது? ஐயோ சாமி என்னன்னோ பேசுறாரு சாமி, ஒண்ணுமே புரிய மாட்டேங்குது அப்படின்னா அவாய்ட் பண்றது என்னது? துவேஷம். அவன் ஒண்ணும் புரிய மாட்டேங்குது, அவன் சொன்னாவே புரிய மாட்டேங்குது, எங்கெங்கயோ போறாரு மனுஷன், ரொம்ப டீப்பா சொல்றாரு, ரொம்ப மேலோட்டமா சொல்ல மாட்டேன்றார் அப்படின்னு என்ன பண்றாங்க? போயிடுறாங்க. பிடிக்கல. அப்ப ராகம் துவேஷம். அப்ப ஒரு கர்மா ஒருத்தருக்கு பாத்தீங்கன்னா ராகத்தை உண்டு, சுகத்தை கொடுத்து ராகத்தை உண்டு பண்ணுது. ஒருத்தருக்கு பாத்தீங்கன்னா துக்கத்தை கொடுத்து புரியாம பண்ணி துவேஷத்தை உண்டு பண்ணுது. இந்த 2 என்னது? ராகத்வேஷம் கிளேஷத்துக்குள்ளார வருது. அப்ப கிளேஷத்துல என்ன இருக்கு? அவித்யா இருக்கு, அகங்காரம் அஸ்மிதா இருக்கு, ராகம் இருக்கு, துவேஷம் இருக்கு, கூடவே அபினிவேஷன்ற மரண பயம் இருக்கு. இந்த கிளேஷங்கள் எல்லாத்துக்கும் எது காரணம் சுவாமி அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த கர்ம வாசனைகள் தான் காரணம். அப்ப தமிழ்ல பாத்தீங்கன்னா நீங்க என்ன எழுதணும்? தமிழ்ல எழுதும் போது முதல் லைன்ல இருக்குல்ல, அதை தமிழ்ல மாத்தி அமைச்சுங்க. கருமாசயமானது கிளேஷங்களுக்கு மட்டும் காரணம் அல்ல. கருமாசயம் சொல்லக்கூடியது கிளேஷங்களுக்கு மட்டும் காரணம் அல்ல. கர்ம வாசனைகள், கர்மாசயம் என்னது? கர்ம வாசனைகள் தான் கர்மாசயம். இந்த கர்ம வாசனைகள் பாத்தீங்கன்னா எதுக்கு மட்டும் காரணம் அல்ல அப்படின்னா, நம்மளுடைய கிளேஷங்களுக்கு மட்டும் காரணம் அல்ல. கிளேஷங்கள் எப்போ உண்டாகுது சுவாமி? இப்பவே உண்டாயிடும். பாடம் கேட்க கேட்கவே பாத்தீங்கன்னா ஒரு சுகம் உண்டாகும். வேதாந்தம் கேட்க கேட்க ஒரு பூஜை பண்ணும்போது ஒரு சுகம் உண்டாகும், ஒரு ஜபம் பண்ணும்போது சுகம் உண்டாகும், திரும்ப திரும்ப எனக்கு பண்ணணும்னு தோணும்.
அப்ப ராகம் உண்டாகும். ஏதாவது கெட்டது நடந்தா இந்த டிராபிக்ல போய் மாட்டிக்கிட்டு ஐயோ இந்த டிராபிக்ல போகாம இருந்தா நல்லா இருக்குமே அப்படின்னு தோணும். துவேஷம் உண்டாகும். டிராபிக்கை பார்த்தா, கூட்ட நெரிசலை பார்த்தா நமக்கு துக்கம் உண்டாகுது. எனக்கு பாத்தீங்கன்னா த்ரோட் பெயின் வந்தா துக்கம் உண்டாகுது. ஐயோ இனிமேல் த்ரோட் பெயினே வரக்கூடாது, ஜுரமே வரக்கூடாது, துவேஷம் உண்டாகுது. எனக்கு அந்த ஆளை பார்த்தவே டென்ஷன் ஆகுது, அந்த ஆளை பார்க்க வேணாம். அப்ப அவரை பார்த்தா எனக்கு பாத்தீங்கன்னா துவேஷம் உண்டாகுது. அப்போ ராகத்வேஷம் இம்மீடியட்டா இங்கே சம்பவிக்குதா? மரண பயம், மரண பயம் என்னது எங்க இருந்து சம்பவிக்குது? இங்கேயே சம்பவிக்குது. மரண பயம் பாத்தீங்கன்னா முந்தின ஜென்மங்கள்ல அனுபவிச்சதோட சுகம், அந்த துக்கம் பாத்தீங்கன்னா இப்பவே நமக்கு சம்பவிக்குது. ஐயோ எனக்கு மரணம் வேணாம், எனக்கு மரணம் வேணாம்னு நம்ம எல்லாரும் விரும்புறோம். அப்ப மரண பயம் அப்படின்றது இப்பவே இருக்கு, ராகத்வேஷம் இப்பவே இருக்கு, அகங்காரமும் இப்பவே இருக்கு. இதுக்கெல்லாம் பேஸா இருக்கக்கூடிய அவித்யா அதுவும் இப்பவே இருக்கு. அப்ப ஒவ்வொரு கர்மத்தோட பலனை அனுபவிக்கும் போது என்ன ஆகுதுன்னு கேட்டீங்கன்னா, வெறுமனே பாத்தீங்கன்னா அவித்யா இருக்கு, அஸ்மிதான்ற அகங்காரம் இருக்கு, ராகம் இருக்கு, துவேஷம் இருக்கு, கூடவே அபினிவேஷம் சொல்ற மரண பயமும் இருக்கு. 5 கிளேஷங்கள் இப்ப இருக்கு. அப்ப இது எல்லாத்துக்கும் காரணம் எது சுவாமி அப்படின்னு கேட்டீங்கன்னா, எல்லாத்துக்கும் காரணம் இந்த 5 கிளேஷங்களுக்கும் காரணம் கர்ம ஆசயம், கருமாசயம். கர்மம் அப்படின்னா கர்மம், புண்ணிய பாபம். ஆசயம் அப்படின்னா சுகதுக்க வாசனை. அப்ப கர்ம வாசனைகள் என்ன பண்ணும் அப்படின்னா கிளேஷங்களுக்கு மட்டும் காரணம் அல்ல. அப்ப என்ன பண்ணும் சுவாமி? கிந்து தது விபாகஸ்யாபி இத்யாக, அது என்ன பண்ணும்னா கர்ம பலன்களுக்கும் காரணமாகும். நல்லா தெரிஞ்சுங்க. இப்ப நம்ம பாத்தீங்கன்னா கிளேஷங்கள் உண்டாகுது, அதுக்கு மட்டும் முடிஞ்சிடுறது இல்ல சாமி. இந்த கர்ம வாசனைகள் என்ன பண்ணும் அப்படின்னா அடுத்த ஜென்மங்களை கொடுக்கும். அதனால்தான் ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கணும். கர்மத்துல கேர்ஃபுல்லா இருக்கணும், வாசனைகள்லையும் கேர்ஃபுல்லா இருக்கணும். இந்த ரெண்டும் இந்த ஜென்மத்துல கிளேஷங்களை உண்டு பண்றது மட்டுமல்ல, அது என்ன பண்ணும் அடுத்த ஜென்மங்களுக்கும் காரணமாக ஆகிவிடும். அந்த கர்ம பலனுக்கு என்ன பேரு டெக்னிக்கலா அப்படின்னா விபாகம், கர்ம விபாகம். கர்மம் பாத்தீங்கன்னா என்ன ஆகும்? மெச்சூரிட்டி ஆகும், பழுக்கும். விபாக்கம்ன்றதுக்கு அர்த்தம் பழுத்துரும், காயா இருக்கிறது பழுத்துரும். இப்ப நம்ம பண்ற கர்மாக்கள் எல்லாம் எப்படி இருக்கு? இன்னும் மெச்சூரிட்டி ஆகாம காயா இருக்கும். அது பாத்தீங்கன்னா மெதுவா விபாக்கம், விசேஷ ரூபேன பக்குவமாகும். நான் இப்ப வாழைப்பழம் வச்சிருக்கேன், வாழைப்பழம் கொண்டு வந்தேன். நேற்று பாத்தீங்கன்னா காயா இருந்துச்சு, நெய்வேத்தியம் பண்ணிட்டு வந்தாச்சு, சாப்பிட முடியல. பகவான் சாப்பிட்டு பாரு, நெய்வேத்தியம் பண்ணியாச்சு. அப்ப இன்னைக்கு பாத்தீங்கன்னா சாப்பிட்றதுக்கு ரெடியா இருக்கு. அப்ப நேத்தெல்லாம் சாப்பிடல, நானு இன்னைக்கு சாப்பிட போறேன். இதே மாதிரி ஒவ்வொரு கர்மங்களும் என்ன பண்ணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, என்ன பண்ணும்? பண்ணின உடனேயே அது என்ன ஆகாது? பக்குவமாயிருக்காது. அப்ப கர்மம் பாத்தீங்கன்னா பக்குவமாகிறதுக்கு பேர் தான் விபாகம். விபாகம், விபாகம்னா என்ன அர்த்தம்? பழுத்து பலன் கொடுக்கறதுக்கு ரெடி ஆகிறது. அப்ப விபாகம்னா என்ன அர்த்தம்னு கேட்டீங்கன்னா கர்ம பலன். கர்ம பலன் என்ன சுவாமி? ஜென்மம். கர்ம பலன் எது? ஜென்மம். இதுதான் பாத்தீங்கன்னா இங்க ஆச்சாரியர் சொல்றாரு. அப்ப என்ன அர்த்தம்னு கேட்டீங்கன்னா, பிரசன்ட்ல பாத்தீங்கன்னா இந்த ஜென்மத்துல கர்ம வாசனைகள் நமக்கு என்ன கொடுக்கும்? இந்த ஜென்மத்துல எதை கொடுக்கும்? கிளேஷங்களை உண்டு பண்ணும். அது மட்டும் இல்லாம ப்ரீவியஸ் பர்த்தையும் அது என்ன பண்ணுவது? ஃபியூச்சர் பர்த்தையும் அது கொடுக்கும். அப்ப 2 விஷயத்த இங்க நம்ம ஞாபகம் வச்சுக்கணும். ஆயிடுச்சா? இதுக்கு வந்துருங்க, ஸ்லோகத்துக்கு வந்துருங்க. சூத்திரம். சதிமூலே தத்விபாகோ ஜாத்யாயுர்போகாஹ. சதிமூலே தத்விபாகோ ஜாத்யாயுர்போகாஹ. சதிமூலே தத்விபாகோ ஜாத்யாயுர்போகாஹ. சதி மூலேனா என்ன அர்த்தம்னு கேட்டீங்கன்னா, மூலே சதி அப்படின்னு அர்த்தம் எடுக்கணும். மூலவேர் இருக்கின்ற நிலையில். மூலவேர் எது சுவாமி அப்படின்னு கேட்டீங்கன்னா, மூலவேர் எதுனா கருமாசயம் தான் மூலவேர். கர்ம வாசனைகள் நம்ம சொல்றோம் பாத்தீங்களா, கர்மமும் வாசனைகளும் தான் எது மூலம் அப்படின்னு பேரு. இந்த மூலமா இருக்கக்கூடிய கர்மமும் வாசனைகளும் இருக்கின்ற நிலையில், சதின்றதுக்கு அர்த்தம் இருக்கின்ற நிலையில். கர்மமும் வாசனைகளும் இருக்கின்ற நிலையில்
என்ன பண்ணும் அது? தது விபாகோ, அது பழுத்து சமயம் வரும்போது கர்ம பலனை கொடுக்கும், விபாகத்தை கொடுக்கும். இப்ப நம்ம நான் ஏற்கனவே உங்களுக்கு சொல்லியிருக்கேன், நாங்க பூர்வ ஆசிரமத்துல ஒரு லேண்ட் வாங்கினோம். லேண்டை வாங்கிட்டு அப்பா போய் பார்த்து லேண்டெல்லாம் வாங்கணும். சூப்பர் லேண்டு வாங்கணும். வாங்கினதுக்கு பிறகு ஒரு 5 வருஷம் அந்த பக்கம் திரும்பி கூட பார்க்கல. அந்த இடத்துல ஒரே முள்ளு காடு ஆகிப்போச்சு. முள்ளுனா அவ்வளோ பெரிய மரமா, முள்ளு மரமா வந்துருச்சு. அப்புறம் என்ன பண்ணோம், நாங்கள் வருஷம் வரும்போதெல்லாம் என்ன பண்ணோம், அந்த லேண்டு பார்க்கறதுக்கே நல்லா இல்லைன்னு ஆளுல வச்சு என்ன பண்ணுவோம், வெட்டி எடுத்துருவோம். தர வரைக்கும் வெட்டி எடுத்துருவோம். லேண்டு மட்டும் இருக்கும். அப்பா சூப்பரா இருக்கே அப்படின்னு நாங்கள் என்ன பண்ணுவோம், ஊருக்கு போயிடுவோம். அதுக்கப்புறம் ஒரு 6 மாசம் கழிச்சு ஊர்ல இருந்து பார்த்தா எப்படி நாங்க லாஸ்ட் டைம் மரத்தை பார்த்தோமோ அதே மாதிரி முள்ளு மரம் பெருசா இருக்கும், முள்ளு மரமா இருக்கும். திரும்பவும் ஆளை வச்சு என்ன பண்ணுவோம், வெட்டிட்டு திரும்ப போயிடுவோம். இதே மாதிரி வருஷம் பண்ணிக்கிட்டே இருப்போம், செலவு பண்ணிக்கிட்டே இருப்போம். அதனால என்ன ஆச்சுன்னு கேட்டீங்கன்னா, ஏன் அப்படி ஆச்சு அப்படின்னு கேட்டீங்கன்னா, என்ன இருக்கு அந்த லேண்டுக்கு கீழே அந்த முள்ளு மரத்தோட வேர் பாத்தீங்கன்னா ரூட் அப்படியே இருந்துச்சு. நாங்களும் என்னென்னோ ட்ரை பண்ணி பார்த்தோம். மேலே பார்த்தீங்கன்னா நெருப்பு வச்சிருவோம், நெருப்பு வச்சுட்டு போயிடுவோம். அதை பார்த்தீங்கன்னா நெருப்பு வச்சு அக்னினால கொஞ்சம் தீஞ்சு போயிடும், அதுக்கப்புறம் விட்டு போயிடுவோம். ஆனாலும் எப்படியும் அந்த முள்ளு மரம் வந்துகிட்டே இருக்குங்க. அந்த முள்ளு மரத்தோட ஆணி வேர் இருக்கிற வரைக்கும் என்ன கொடுக்கும், திரும்ப திரும்ப மரம் வந்துகிட்டே இருக்கும். அதே மாதிரி ஒரு மனுஷனோட ஆணி வேர் எது அப்படின்னா, ஜென்மத்தை கொடுக்கறதுக்கு ஆணி வேர் எது? கர்மமும் வாசனைகளும். கர்மமும் வாசனைகளும் இருக்கிற வரைக்கும் அது என்ன பண்ணும், ஜென்மம்னு சொல்லக்கூடிய கர்ம பலனை கொடுத்தே ஆகும். அதுக்கு என்ன பேரு? பலன். கர்ம பலனுக்கு பேரு விபாகம்னு பேரு. அப்ப மூலவேர் இருக்கின்ற நிலையில், மூலே சதி அப்படின்னா என்ன அர்த்தம்? மூலவேர் இருக்கின்ற நிலையில், மூலவேர் எது? கர்ம வாசனைகள். அது இருக்கின்ற நிலையில் அதற்கான பலன் உண்டாகும். தத்விபாகோ, தத்விபாகணும் அந்த பலன் உண்டாகும், அதனுடைய பலன் உண்டாகும். என்ன பலன் சுவாமி அப்படின்னு யாராவது கேட்டாங்க அப்படின்னா, ஜாதி, ஆயுஹு, போகம், இந்த 3 சம்பவிக்கும். ஜாதி அப்படின்னா ஜென்மம். எப்படி பாத்தீங்கன்னா மூல வேர்ல இருந்து ஒரு மாசத்துக்கு தெரியவே தெரியாது, அதுக்கப்புறம் மரம் வந்துடும். அதே மாதிரி பாத்தீங்க அப்படின்னா நமக்கு தொடர்ந்து மூலவேர் இருக்கிற நிலையில ஜென்மத்தை கொடுத்து கொண்டே இருக்கும். பிறந்துகிட்டே இருக்கணும். பிறந்தா இறந்து போகணும். அப்ப பிறந்தோம் அப்படின்னா கண்டிப்பா இறக்கணும். அப்ப டெத் இருக்கும், ஜென்மம் இருக்கும், அதுக்கப்புறம் டெத்தும் சம்பவிக்கும். இந்த ரெண்டுத்துக்கு நடுவுல என்ன சுவாமி கிடைக்கும் அப்படின்னா, ஜாதிக்கும் ஆயுளுக்கும் நடுவுல, ஜென்மத்துக்கும் மரணத்துக்கும் நடுவுல போகமானது சம்பவிக்கும். போகம் எத்தனை? 3 போகம் சொல்றோமா? என்ன போகம்? சுகம், துக்கம், அதுக்கப்புறம் நியூட்ரல். நியூட்ரல் நியூட்ரல் இந்த 3 பாத்தீங்க அப்படின்னா மிஸ்ரித்தம்னு சொல்லுவோம். அது சுக துக்கத்தை சேர்த்துருங்க. சுகம், துக்கம், அதுக்கப்புறம் நியூட்ரல். 3 விதமா நமக்கு போகம் பாத்தீங்கன்னா கிடைக்கும். ஆயிடுச்சு. இந்த 3 தான் பாத்தீங்கன்னா இருக்கு. இதுல உங்களுக்கு கோமா ஸ்டேஜ்ல இல்லைன்னா லோ ப்ரெஷர் ஆகி மயக்கம் ஆயிட்டீங்கன்னு வச்சுங்களேன், அந்த இடத்துல என்ன கிடைக்கும்? சுகம் இருக்குமா? துக்கம் இருக்குமா? சுகமும் இருக்காது, துக்கமும் இருக்காது. நியூட்ரல். கோமால இருக்கிறவங்களுக்கு பாத்தீங்க அப்படின்னா என்ன ஒரு மோசம் யோசிச்சு பாருங்க. 2 வருஷம் 3 வருஷம் கோமால இருக்கிறவங்க எல்லாம் இருக்காங்க. அப்படிலாம் இருந்தா அப்ப மனுஷ ஜென்மம் இருக்கு, சுகமும் இல்லை துக்கமும் இல்லை, கோமால இருக்காங்க. அதனாலதான் நியூட்ரல் கர்மா நம்ம அந்த போகத்தை நியூட்ரலா நம்ம சொல்றோம். சுகமும் இல்லை, துக்கமும் இல்லை, டெட் பாடி மாதிரி இருக்காரு. ஆயிடுச்சா? அப்ப பாத்தீங்கன்னா இதுதான். அப்ப மூல வேறு இருக்கின்ற நிலையில், மூல காரணம், மூல ரூட் இருக்க வரைக்கும் நமக்கு என்ன கிடைக்கும்? ஜென்மம் கிடைச்சுக்கிட்டே இருக்கும். மூல ரூட் எது? கர்மம், வாசனைகள். சொல்லியாச்சு. பாஷ்யத்துக்கு வந்துருங்க. ஆச்சாரிய சொல்றாரு, கிளேஷ ரூபே மூலே சதி. ஆச்சாரியர் தெளிவா சொல்றார், கிளேஷ ரூபே மூலே. கிளேஷ ரூபம் இருக்குல்ல, கிளேஷம்னா என்னது? ஒரே மனசு ரொம்ப கிளேஷமா இருக்கு, நம்ம சொல்றோம்ல, ஒரே டிஸ்டர்பா இருக்கு மனசு, பாத்தீங்கன்னா சஞ்சலமா இருக்கு. அதுக்கு என்ன காரணம் இருக்கணும்? மனசோட சஞ்சலத்துக்கு பேர் தான் கிளேஷம்னு பேரு. மனசுல கிளேஷம் இருக்கு, சஞ்சலம் இருக்கு, அன்ஈசியா இருக்கும் அப்படின்னு நினைச்சீங்க அப்படின்னா அது மொத்தம் எத்தனை வெரைட்டில இருக்கு? 5 வெரைட்டி தான். என்ன இருக்கணும் அந்த இடத்துல? ஒண்ணு பாத்தீங்கன்னா அவித்யா,
இருக்கிற வரைக்கும் வந்து பாத்தீங்கன்னா கிளேசம் இருக்கும், அஜ்ஞானம் இருக்கு. அதுக்கப்புறம் அகங்காரம் இருக்கு. என்ன இன்னைக்கு காலையில நான் போயிட்டு இருக்கும்போது வந்து பாத்தீங்கன்னா ஒருத்தர் வந்து பாத்தீங்கன்னா சாமி வா சாமின்ட்டார். எனக்கு என்ன கோபம், என்ன போய் சுவாமின்னு சொல்லாம சாமின்ட்டாரே பாருங்க. என்ன ஒரு இடத்துல சுவாமின்னு சொன்னா எனக்கு வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப ஹாப்பியா இருக்கு. சாமி இங்க வா சாமி, தமிழ்ல வந்து சாமின்னு தான் சொல்லுவாங்க, வேற என்ன பண்றது. எனக்கு சாமின்னு சொன்னாவே பிடிக்க மாட்டேங்குது, சுவாமின்னு சொன்னா பிடிக்கும். என்ன ஈகோ பாருங்க. என் பக்கத்துல வந்து பாத்தீங்கன்னா நல்ல இடத்துல உட்கார வச்சாங்கன்னா நல்லா இருக்கு. என்னை வந்து பாத்தீங்கன்னா என் பக்கத்துல வேற யாராவது ஒருத்தர் ஆள் வந்து உட்கார்ந்தாருன்னா எனக்கு பிடிக்க மாட்டேங்குது. இவர் பக்கத்துல ஈகோ எவ்வளவு டிஸ்டர்ப் ஆகணும் தெரியுங்களா. சின்ன சின்ன என்னை பார்த்து சிரிக்காம போயிட்டாரு, என்னை பார்த்து பேசாம போயிட்டாரு அப்படின்றோம். டிஸ்டர்ப் ஆகுதா மனசு? நீங்க ஏதோ மேரேஜுக்கு போயிருப்பீங்க, உங்களுக்கு தெரிஞ்சவங்க வந்து பாத்தீங்கன்னா உங்களை அப்படி பார்த்துட்டு அப்படியே போயிருப்பாங்க. அவ்வளவுதான், முடிஞ்சு போச்சு. வீட்டுல வந்து பாத்தீங்கன்னா 2 நாள்ல டிஸ்டர்பா என்னை பார்த்துட்டு பேசாம போயாச்சு, உதாசீனப்படுத்தியாச்சு அப்படின்னு டிஸ்டர்ப் ஆகிட்டே இருப்பீங்க நீங்க. உண்மைதானே? அப்ப அதுக்கு என்ன காரணம்? அதுக்கு அகங்காரம், அஸ்மிதா. அதுக்கப்புறம் ராகம், துவேஷம். ராகம் வந்து பாத்தீங்க அப்படின்னா நான் ஆசைப்பட்டது வந்து பாத்தீங்கன்னா நடக்கல அப்படின்னா மனசு சஞ்சலமாகுது. நான் ஆசைப்படாதது வெறுக்கிறது வந்து சம்பவிக்குது அப்படின்னா மனசு டிஸ்டர்ப் ஆகுது. அதுக்கப்புறம் சுத்துருவமோ அப்படின்னு சின்ன சின்ன இது ஃபீவர் வந்தாலும் எனக்கு டிஸ்டர்ப் ஆகுது. இதுக்கு பேரு மரண பயம். அப்ப இந்த மனசு வந்து டிஸ்டர்ப் ஆகிறதுக்கு 5 காரணங்கள் தான். ஒன்னு அஜ்ஞானம், இன்னொன்னு அஸ்மிதான்ற அகங்காரம், அப்புறம் ராகம், அப்புறம் துவேஷம் விருப்பு வெறுப்பு, அப்புறம் மரண பயம். இந்த 5 தான் மனசு டிஸ்டர்ப் ஆகுதுன்னா காரணம். மனசு டிஸ்டர்ப் ஆகுறதுக்கு என்ன பேரு? கிளேஷங்கள். அடிச்சா அப்ப கிளேஷங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா மூலே சதியேவ கருமனாம் விபாக்க பலம். மூலம் இருக்கின்ற நிலையில் தான் கிளேசரூப மூலே சதியேவ. கிளேசரூபமான மூலம் இருக்கு அப்படின்னா இப்ப வந்து பாத்தீங்களா கிளேஷம் இருக்குன்னு வச்சுங்களேன். கிளேஷம் இருக்குனாவே என்ன அர்த்தம் அப்படின்னு கேட்டீங்கன்னா அதுக்கு மூலமா எது இருக்கணும்? கர்ம ஆசையம் இருக்கணும். அந்த கர்மாசயம், கர்மாசயத்திலிருந்து வந்து இந்த பஞ்ச கிளேஷங்கள் இது இருக்கு அப்படின்னாவே என்ன ஆகும் அப்படின்னு கேட்டா கருமனாம் விபாக்க பலம். கர்மத்தோட விபாக்கம், விபாக்கம்னா என்ன அர்த்தம்? அதோட பரிபக்குவமான பலனானது உண்டாகும். ஆயிடுச்சா? அப்ப மனசுல நல்லா புரிஞ்சுக்கணும். கர்ம வாசனைகள், கர்ம வாசனைகள்ல இருந்து கிளேஷம், கிளேஷத்திலிருந்து என்ன உண்டாகும்? பலன் உண்டாகும். ஆயிடுச்சு. அந்த பலன் எப்படி இருக்கும் சுவாமி அப்படின்னா திரிவிதக சச்ச திரிவிதா. அந்த கர்ம பலன் 3 வெரைட்டியா பிரியுது. கர்ம பலன் எதை கொடுக்கும்? 3 தான் கொடுக்கும். பிராரப்தம்னு பேரு. இதுக்கு பேரு என்ன பேரு? பிராரப்தம். கர்ம பலனுக்கு பேர் என்னது? பிராரப்தம். வேதாந்தத்துல இல்ல. யாராவது வேதாந்தம் படிக்கிறீங்க அப்படின்னா யாராவது வந்து பாத்தீங்கன்னா டெஃபினிஷன் சொல்லுங்க அப்படின்னா தப்பு தப்பா சொல்றாங்க எல்லாம். பிராரப்தத்துக்குள்ளார எது வரும் அப்படின்னு கேட்டீங்கன்னா 3 தான் வரும். எது? ஜாதி. ஜாத்தினா என்னது? ஜென்ம. ஜாத்தின்றதுக்கு அர்த்தம் என்னது? ஜென்மம். இது பலன். கர்ம பலன் தான் ஜென்மம். ஆச்சாரியர் சங்கர பாஷ்யத்துல ஈஷாவாசியத்துல எழுதும்போது எழுதுறார். என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா இந்த ஜென்மம் கர்ம பலனாவே என்ன எழுதுவார்னு கேட்டீங்கன்னா ஆச்சாரியார் ஈஷாவாசியத்துல கர்ம பலம் அப்படின்னு எழுதும் போதே ஜென்மானி அப்படின்னு எழுதிடுறார். கர்ம பலனாவே எடுத்தோன்னு என்ன பண்ணிக்கணும்? கர்மத்தோட பலன் ஜென்மம். கீதா பாஷ்யத்திலையும் வந்து பாத்தீங்கன்னா 2வது அத்தியாயத்துல 13வது பாஷ்யத்துல சொல்லும் போதும் 10வது ஸ்லோகத்துக்கு மேல ஒரு பாஷ்யம் எழுதுறார். அந்த பாஷ்யத்துல வந்து சித்தாந்தத்தை சொல்லும் போது சொல்றார் கர்மத்தோட பலன் என்னது? ஜென்மம். அப்ப வேதாந்தத்திலையும் இதேதான். கர்மத்தோட பலன் ஜென்மம். என்ன ஜென்மம் கிடைக்கும் சுவாமி? தேவாதி இவ, தேவத்வாதி இவ, தேவத்வாதிவ. அப்ப தேவத்வாதிவன என்ன அர்த்தம்? தேவதைகள். முதல்ல இது பரலோகத்துல இருக்கக்கூடிய தேவதைகள். அதுக்கப்புறம் கீழே இருக்கக்கூடிய நரக்க யோனிகளா இருக்க கீழான பிறவிகள். அப்புறம் 2ம் கலந்திருக்கிற மனுஷ பிறவி. அப்ப பிறவிகள் ஜென்மம் எத்தனை கிடைக்கும் அப்படின்னா கீதால வந்து பாத்தீங்கன்னா சொல்லியிருக்கு அனிஷ்டம் இஷ்டம் மிஸ்ரம் ச திரிவிதம் கர்மணஹ பலம். அனிஷ்டம் இஷ்டம் மிஸ்ரம் ச திரிவிதம் கர்மணஹ பலம். கர்மத்தோட பலன் 3. என்னன்னு கேட்டீங்கன்னா ஜென்மம். எத்தனை ஜென்மம் கிடைக்கும்? 3 ஜென்மம். ஒண்ணு வந்து பாத்தீங்கன்னா அனிஷ்டம் சொல்லக்கூடிய ஜென்மம். இது நம்ம கீழே நாயா பண்ணியா பிறக்கிறதுக்கு விரும்புவோமா? குரங்கா பிறந்துகிட்டு இருக்கிறதுக்கு.
அப்ப கீழான பிறவிகள் எல்லாம் அனிஷ்ட பிறவிகள், அனிஷ்ட ஜென்மங்கள். அதுக்கப்புறம் நமக்கு மேல இருக்கிறது எல்லாம் ஆசைப்படுறது சொர்க்காதிகள் அடையணும், தேவர்களா பிறக்கணும், நல்ல சுகமா இருக்கலாம் அப்படின்னு, அது இஷ்ட பிறவிகள், இஷ்ட ஜென்மம். அதுக்கப்புறம் மனுஷனா பிறந்தோம் அப்படின்னா 2 மிஷ்ரம், அனிஷ்டம் இஷ்டம் மிஷ்ரம். புண்ணியமும் பாப்பமும் கலந்து பண்றதுனால நம்ம என்ன பண்ணிருக்கோம், மனுஷனா பிறந்திருக்கோம். மனுஷ பிறவியில என்ன இருக்கும், புண்ணியமும் பாப்பத்தோட பலன் சுகம் துக்கம் கலந்து கலந்து இருக்கும். அப்ப பாத்தீங்கன்னா 3 தான் ஜென்மங்கள், மேல கீழே அப்புறம் நடுவுல இருக்கிற மனுஷ ஜென்மம், 3 ஜென்மம். ஆச்சாரியார் தேவத்வாதீவ அப்படின்ட்டு. அதுக்கப்புறம் ஆச்சாரியர் சொல்றார் ஆயுகு, 2வது. ஆயுள் என்னப்பா, ஆயுள் எது அப்படின்னு கேட்டீங்கன்னா ஆயுஷ்ச ஆயுஷ்சிர காலம், நீண்ட காலம் வாசம் பண்றதற்கு பாத்தீங்களா, அதுக்கு பேர் ஆயுள்னு பேரு. எது, தேக பிராணயோர் யோகா. தேகத்தோட அந்த பிராணன் இணைஞ்சு இருக்குல்ல, யோகம்னு என்ன அர்த்தம், சேர்ந்து இருக்கிறது. இந்த தேகத்தோட இந்த பிராணன் எது வரைக்கும் சேர்ந்து இருக்கோ அது வரைக்கும் ஆயுள். இந்த பிராணன் தேகத்தை விட்டு பிரிஞ்சிடுச்சுன்னா மரணம். அப்ப ஆயுள்ன்றதுக்கு அர்த்தம் என்னன்னு கேட்டீங்கன்னா, எது வரைக்கும் பிராணன் வியோகமாகாம சேர்ந்து இருக்கோ அது வரைக்கும் இருக்கிற காலம்தான் ஆயுள். நம்ம சொல்றோம்ல, பிராணனை விட்டுட்டார், பிராணனை விட்டுட்டார், போயிட்டார் அர்த்தம். பிராணனை விட்டார்னா போயிட்டார். அப்ப ஆயுள் எது வரைக்கும், பிராணனை விடுற அந்த லாஸ்ட் க்ஷணம் வரைக்கும் இருக்கிற காலம், பிறந்ததுல இருந்து பிராணனை விடுற காலம் வரைக்கும் இருக்கிற காலத்துக்கு பேரு ஆயுகு சொல்லியாச்சு. அதுக்கப்புறம் போகம் என்ன சுவாமி அப்படின்னா, இந்திரியை விஷய அனுபவோ போக இது. இந்திரியைஹி, இந்திரியைனா இந்திரியங்களால் போகத்தை அனுபவிக்கிறதுக்கு என்ன வேணும், கண்ணு காது மூக்கு வாய், பஞ்ச ஞானேந்திரியம் பஞ்ச கர்மேந்திரியம், அப்புறம் அந்த கரணம். இவைகள் இருந்தா தான் நமக்கு என்ன பண்ண முடியும், போகத்தை அனுபவிக்க முடியும். இந்த கை இல்லைன்னா என்ன பண்ண முடியும், சாப்பிட முடியுமா எடுத்து, கஷ்டம் தானே, பாரு ரொம்ப கஷ்டம். அப்ப கால் இருக்கிறதுனால தான் எங்கேயாவது போய் பாத்தீங்கன்னா மசால் தோசை வாங்கி சாப்பிட முடியும், கால் வேணும் நடந்து போறதுக்கு. அப்போ கர்மேந்திரியம் வேணும், ஞானேந்திரியம் வேணும், கூடவே அந்த கரணம் எது அப்படின்னு கேட்டீங்கன்னா மனசுதான் போக சாதனம். மனசுதான் போக சாதனம். மனசு இல்லை அப்படின்னா போகம் சம்பவிக்காது. அப்ப அந்த கரணத்துல இருக்கிற மனசும் காரணம். அப்ப பஞ்ச ஞானேந்திரியம் பஞ்ச கர்மேந்திரியம் கூட மனசு, இது எல்லாம் இந்திரியங்கள் கேட்டகரியில வந்துடும். இவைகளால் பாத்தீங்கன்னா விஷய அனுபவோ, விஷயத்தை பாத்தீங்கன்னா அனுபவம் பண்றது. நான் சொன்னல காலையில கூட ஒண்ணு சொன்னோம்ல, பன்னீர் பட்டர் மசாலா பன்னீர் பட்டர் மசாலா பன்னீர் பட்டர் மசாலா, என்ன சொன்னாலும் அனுபவம் கிடைக்குமா, பன்னீர் பட்டர் கிடைக்கும். ஏற்கனவே நீங்க அனுபவிச்ச வாசனை மூலமா பன்னீர் பட்டர் மசாலா சூப்பரா இருக்குமே ரஜி, ஐயோ நாக்கு ஊறுதுச்சு. ஆனா அனுபவம் எப்ப நீங்க பன்னீர் பட்டர் மசாலாவை எடுத்து வாயில வச்சிங்களோ ஒரு நல்ல நானோட சேர்த்து, அப்பதான் டேஸ்ட் தெரியும், அனுபவம் கிடைக்கும். அப்ப பாத்தீங்கன்னா இந்திரியங்களும் விஷயங்களும் சேரும் போது அனுபவமானது உண்டாகுது. அந்த அனுபவம் தான் பாத்தீங்கன்னா போகம் என்று சொல்லப்படுகிறது. அறிவு போகம் அனுபவம் ரெண்டுத்துக்கும் டிஃபரெண்ட் இருக்கு. பன்னீர் பட்டர் மசாலாவை நான் ஆப்போசிட்ல வச்சிருக்கேன். ஒரு யூடியூப்ல பாக்குறேன், இல்லைன்னா ஒரு ஷாப்ல பாக்குறேன், ஒரு வீடியோவை பாக்குறேன், இல்லை ஒரு போட்டோவை பாக்குறேன். இப்ப நான் கேட்கறேன் இது என்னன்னு கேட்டா நீங்க என்ன சொல்லுவீங்க, சாமி தெரியும் சாமி, இது நானும் பன்னீர் பட்டர் மசாலாவும் நானும் சாமி, போட்டோ தெரியுதே சாமி, வீடியோ தெரியுதே சாமி, அவங்க சொல்றாங்க தெரியுதே. ஆனா பாத்தீங்கன்னா அது அறிவா அனுபவமா, அறிவு. அறிவு பாத்தீங்கன்னா வேற. அந்த பன்னீர் பட்டர் மசாலா உங்க தட்டுக்கு முன்னாடி இருந்தாலும் அது அறிவு. அந்த பன்னீர் பட்டர் மசாலாவை எடுத்து வாயில வச்சோன என்னவாயிடுது, அறிவா அனுபவமா, அனுபவம். பிடிச்சு போச்சு இதாங்க. அப்ப பாத்தீங்கன்னா இந்திரியங்களோட விஷயங்களானது சம்யோகத்தை அடையும் போதுதான் அந்த அனுபவமானது கிடைக்கிறது. சொல்லியாச்சு அனுபவம், அதுக்கு பேர் தான் போகம் அப்படின்னு பேர். இதுக்கப்புறம் தத்திர போகோ முக்கிய, ரொம்ப முக்கியமானது, ஹைலைட் பண்ணீங்க. ஜாத்தி ஆயுர் போகம் இருக்கா 3. கர்ம வாசனைகளோட பிரயோஜனம் பலன் என்னது, கர்மத்தையோட வாசனையோட பலன் பக்குவப்படும் போது என்ன பண்ணும், ஜாத்தி ஆயுர் போகம் 3 கொடுக்கும்.
இந்த 3 கொடுத்தாலும் கூட இதுல 3ல வந்து பாத்தீங்கன்னா எது சுவாமி முக்கியம் அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னா போகம்தான் முக்கியம். அப்ப என்ன சுவாமி சொல்ல வரீங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா ஜாதி ஆயுஷி தத்து சேஷபூதே இது விபாகா. பிறக்கிறது எதுக்கு தெரியுங்களா? பிறக்கிறோம் ஏன் பிறக்கிறோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா நீங்க பண்ண புண்ணியம் பாப்பம் இருக்குல்ல அதோட பலனை அனுபவிக்கிறதுக்காக தான் பிறக்கிறோம். தேகம் ஒண்ணு கிடைச்சாதான் நமக்கு எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண முடியும். அப்ப சுக துக்கத்தை அனுபவிக்கிறதுக்காகத்தான் ஜென்மம் கிடைச்சிருக்கு. ஜென்மம் எடுத்ததுனால சுகபோகம் இல்லை. நல்லா புரிஞ்சுக்கணும். ஜென்மம் எடுத்ததுனால சுகபோகம் இல்லை, சுகபோகத்தை அனுபவிக்கிறதுக்காகத்தான் ஜென்மம். டிஃபரெண்ட் இருக்கா இல்லையா? நம்ம நினைச்சுக்கிட்டு இருக்கோம் ஜென்மம் எடுத்துட்டோம் அனுபவிக்கிறேன்னு அனுபவிக்கிறதுக்காக தான் பிறந்திருக்கோம். அனுபவம் பண்ணணும். கெட்ட புண்ணியத்தையும் பாப்பத்தையும் அனுபவிக்கணும். அதோட பலனை, புண்ணியத்தோட பலன் என்னது? சுகம். பாப்பத்தோட பலன் என்னது? துக்கம். இந்த ரெண்டுத்தையும் அனுபவிக்கிறதுக்கு உங்களுக்கு என்ன வேணும்? பாடி வேணும். அப்ப அந்த பாடி எடுக்கிறது வந்து பாத்தீங்கன்னா எதுக்காகன்னு கேட்டீங்கன்னா சுகதுக்கத்தை போகம் பண்றதுக்காக தான் பாடி கிடைக்குது. அப்ப அதனால எது முக்கியம் சுவாமி அப்படின்னு கேட்டீங்கன்னா இந்த 3த்துல முக்கியம் எது? போகத்துக்காக தான் ஜாத்தியும் ஆயிலும். ஒரு பாட்டி வந்து என்கிட்ட சொல்லிட்டே இருப்பாங்க, எப்ப பார்த்தாலும் சொல்லுவேன், சுவாமி என்ன எப்ப சுவாமி அண்ணாமலையார் கூட்டு போய். போன வாரம் போனேன், அந்த பாட்டியை பார்த்தேன் நான். போன வாரம் போகும்போது கிரிவலம் போகும்போது அந்த பாட்டி இருக்கு, சாமி என்னை எப்ப சுவாமியும் கூப்பிட்டுப்பாரு, என்னை எப்ப சாமியும் கூப்பிட்டுப்பாரு. அனுபவி. நான் தான் சொல்லிட்டு வந்தேன், நல்லா அனுபவி. பண்ணல பாப்பத்தெல்லாம் பண்ணல, அனுபவி. பையன் போயிட்டான், பொண்ணு பேத்தி போயிடுச்சு, பேரன் போயிட்டா, எல்லாம் போயிட்டா, ஹஸ்பண்ட் போயாச்சு, எல்லாம் போயிட்டாரு. நான் மட்டும் ஏன் சாமி இருக்கிறேன்? வாங்கிட்டு வந்த வரம் அனுபவிக்கணும்னு வாங்கிட்டு வந்திருக்க, வரம் வாங்கிட்டு வந்திருக்க, நல்லா அனுபவி. எப்போ முடியுமோ அப்பதான் டிக்கெட் கிடைக்கும். அப்ப வந்து பாத்தீங்கன்னா என்ன ஆகணும்? யாரா இருந்தாலும் தப்பிக்க முடியாது சாமி. ஜெயலலிதாக்கு வந்து லாஸ்ட்ல வீடியோ பாத்தீங்கன்னா தெரியும், ஜெயலலிதாக்கு வந்து பாத்தீங்கன்னா கால் விரல கட் பண்ணி எடுத்துட்டாங்க. அடப்பாவுமே, ஐயோ 7 கண்டெய்னர் ஃபுல்லா பணம்லாம் இருந்துச்சு. சீஃப் மினிஸ்டரா இருந்தாங்களே, சீஃப் மினிஸ்டரா இருந்தாலும் பணம் இருந்தாலும் நீங்க வந்து பாத்தீங்கன்னா அனுபவிக்க வேண்டியதை என்ன பண்ண முடியாது, ஒன்னும் யாரும் தடுத்து நிப்பாட்ட முடியாது. அனுபவிக்கிறதுக்காகத்தான் வந்து பாத்தீங்கன்னா ஜென்மம் கிடைச்சிருக்கு. அப்ப ஜென்மம் முக்கியம். எது? போகம் தான் முக்கியம். போகத்துக்காகத்தான் ஜென்மம். அதனால சொல்லுது என்னன்னு கேட்டீங்கன்னா ஜாதி ஆயுஷி. ஜாதிக்கும் ஆயுளுக்கும் நடுவுல, இந்த ரெண்டுத்துக்கு நடுவுல தத்து சேஷபூதே இது விபாகா. இது ரெண்டும் வந்து பாத்தீங்கன்னா அங்கங்கள் என்று தெரிந்து கொள்ள வேண்டும். எது அங்கம்? அங்கம் அங்கி அப்படின்னு ரெண்டா பிரிக்கிறோம். நான் பரமஹம்சானந்தான்றது அங்கி, அங்கத்தை உடையவன். எனக்கு அங்கம் எது அப்படின்னு கேட்டீங்கன்னா தலை, கை, காலு, மூக்கு, வாயினா அங்கங்கள். அதே மாதிரி இந்த போகம்னு சொல்லக்கூடியதுதான் அங்கி. போகம் தான் அங்கி. அங்கிக்கு வந்து 2 அங்கங்கள் இருக்கு. என்ன அங்கங்கள்? ஒன்னு ஜாத்தின்ற ஒரு அங்கம், அதே நேரத்துல ஆயுள்ன்றது ஒரு அங்கம். எது பிரதானம்? நான் பிரதானமா, என்னோட அங்கம் பிரதானமா? நான் பிரதானம். அதே மாதிரி போகம்தான் பிரதானம். போகத்துக்காகத்தான் எது? இந்த ஜாத்தியும் ஆயுளும். அப்ப அங்கங்களாக சொல்லப்பட்டிருக்கு. அது மட்டும் இல்ல, சூத்திரத்வயஸ்ய அபிசந்தியர்த்தக. அடுத்த பேச்சுக்கு வந்தாச்சு. சூத்திரபூதக தத்திர போக முக்கியக்கு அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா சூத்திரத்வயஸ்ய அயம் அபிசந்தியர்த்தக. 2 சூத்திரங்களை, எந்த 2 சூத்திரம்? 12. இதுக்கு முன்னாடி இருக்கிறது 12 இருக்கா? 12வது சூத்திரம் என்னன்னு பாருங்க. 12வது சூத்திரத்தை பார்த்தீங்கன்னா தெரியும். கிளேஷமூலே கருமாசயோ திரஷ்டாதிருஷ்ட ஜென்ம வேதனீயா இருக்கா? கிளேஷத்துக்கு மூலமா இருக்கிற கர்மாசயம். கிளேஷமூலே கர்மாசயம்னா கிளேஷத்துக்கு மூலமா இருக்கிற கர்ம வாசனைகள். அந்த கர்ம வாசனைகள் வந்து பாத்தீங்கன்னா எப்ப அனுபவிக்கப்படும் அப்படின்னு கேட்டீங்கன்னா இந்த ஜென்மத்தில் அனுபவிக்கப்படும். அதுக்கப்புறம் ஃபியூச்சர்ல இனி வரக்கூடிய ஜென்மங்கள்ல அனுபவிக்கப்படும் அப்படின்னு சொல்லிச்சா. அந்த 12வது சூத்திரத்தையும் இந்த இதுக்கு முன்னாடி 11வது சூத்திரம் என்ன பார்த்தோம்? 11வது சூத்திரம் என்ன பார்த்தோம்? தியான ஹேயா ஸ்தத் விருத்தயா.
கிளேஷங்கள் எல்லாம் எப்ப சுவாமி நாசமாகும் அப்படின்னா தியானம் பண்ண 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 பண்ண, இந்த தியானம் பண்ண 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 அந்த விற்த்திகள் எல்லாம், கிளேஷங்கள்னு சொல்லக்கூடிய விற்த்திகள் எல்லாம் மெதுவா மெதுவா க்ஷீணமாயி பரம்பிரசங்கியானம்ன்ற தியானத்து மூலமா அந்த கிளேஷங்கள் எல்லாம் எரிக்கப்பட்டு மொத்தமும் இல்லாம போயிடும். அப்ப தியானத்தினால பாத்தீங்கன்னா நாசம் செய்யக்கூடியவைகள் தான் இந்த கிளேஷங்கள் அப்படின்னு 11வது சூத்திரம். 12வது சூத்திரம் என்ன சொல்லுச்சு? கிளேஷங்களுக்கு மூலமா இருக்கக்கூடிய, காரணமா இருக்கக்கூடிய கர்ம வாசனைகள் என்ன பண்ணும்? இந்த ஜென்மத்திலையும் அனுபவிக்கப்படும், அடுத்த ஜென்மத்திலையும் அனுபவிக்கப்படும். இப்ப நான் கேட்கிறேன், பாடம் கேட்டு முடிச்சோன்னே மனசு எப்படி இருக்கும் உங்களுக்கு? கீதா கிளாஸ் காலையில கேட்டு முடிச்சோன்னே மனசுல சுகம் இருக்கா, துக்கம் இருக்கா? துக்கம் ஏதாவது இருக்கா? துக்கமே இருக்காது, சுகம் தானே. இப்ப பாடம் கேட்டு முடிச்சோன்னே உங்களுக்கு துக்கம் வருமா? துக்கம் வராது. அப்ப பாத்தீங்கன்னா ஒரு நல்ல ஜபம் பண்றோம், நல்ல தியானம் பண்றோம். அப்ப நல்ல ஜபம் தியானம் பண்ணோன்னு ஒரு மனசுக்கு பாத்தீங்கன்னா ஒரு ஃபீலிங் கிடைக்குது இல்ல? சாப்பிடுறீங்க, சாப்பிட்டோன்னு என்ன கிடைக்கும்? ஃபுல்லா சாப்பிடுறீங்க, வயிறு முட்டை, என்ன கிடைக்கும்? பசி தீர்ந்து போமா? பசி தீர்ந்து போனா அதுக்கு என்ன பேரு? திருஷ்ட ஜென்ம வேதனீயம். இப்பவே பிரத்யக்ஷமா சாப்பிட்ட உடனேயே பசி தீர்ந்து போகுது. பன்னீர் பட்டர் மசாலா, ஆஹா என்ன அற்புதமா சமைச்சு, நான் 2 நாளா எனக்கு ஏதோ கர்மா நல்லா போயிட்டு இருக்கு போல இருக்கு. 2 நாளுக்கு முன்னாடி கடி பண்ணேன் நான். தெரியுங்களா கடி? தெரியுங்களா? மோர் குழம்பு. நார்த் இந்தியால கடின்னு சொல்லுவாங்க. எதேச்சியா ஏதோ பண்ண பாருங்க, சூப்பரா போச்சு. எனக்கு ஆச்சரியம், ஐயோ என்னடா இது இப்படி வந்திருக்கே அப்படின்னு. ராஜ்மான்னு ஒண்ணு பண்ணேன், 2ம் ஒரே நாள்ல பண்ணேன். ராஜ்மா சாவல், கடிச்சாவல். ராஜ்மான்னு சொல்றதும் அதுவும் எக்ஸலண்டா போச்சு. எனக்கு ஒண்ணுமே புரியல. ஐயோ ஏதோ பெரிய புண்ணியம் பாத்தீங்கன்னா நல்லா ஆனந்தமா சாப்பிட்டேன். சரி, சாப்பிட்டோன்னு என்ன ஆயிப்போச்சு? டேஸ்ட், நல்ல டேஸ்ட் இன்னும் கூட இருக்கு. வாசனை ஆயிடுச்சா? வாசனை ஆயிடுச்சு. அனுபவம், சுக அனுபவம். அதுக்கப்புறம் 2வது முக்கியமானது என்னது? வேலைக்கு சாப்பிட்ட உடனே பசி தீர்ந்து போகுது. அப்போ உடனே தெரியறதுக்கு என்ன பேரு? திருஷ்ட ஜென்ம வேதனீயம். இப்பவே பலன் கிடைக்கிறதுக்கு பேர் என்ன பேரு? திருஷ்ட ஜென்ம வேதனை. இந்த ஜென்மத்திலேயே கர்மத்தோட வாசனையோட பலன் கிடைச்சிடும். அதுக்கப்புறம் சில கர்மா வாசனைகள் என்ன பண்ணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, அடுத்தடுத்த ஜென்மத்துக்கு ஒரு கர்மா பண்ணுவோம், ஒரு யாகமோ ஒரு ஹோமமோ பண்ணுவோம். ஒரு நண்பருக்கு பாத்தீங்கன்னா, என்னோட பக்தர் ஒருத்தருக்கு புத்திர காமேஷ்டி யாகம் பண்ணோம், பலன் கிடைக்கல, இறந்து போயிட்டார். பலன் கிடைக்காம இருக்குமா? கண்டிப்பா கிடைக்கும்ல. எப்ப கிடைக்கும் அப்படின்னா அடுத்த ஜென்மத்துல, இந்த ஜென்மத்துல செஞ்சப்பட்ட கர்மா ஸ்பேஸ் இல்லாததுனால அது என்ன பண்ணும்? அடுத்த ஜென்மத்துக்கு ஸ்பேஸ்க்காக அடுத்த ஜென்மத்துக்கு போய் அவருக்கு பாத்தீங்கன்னா குழந்தை பிறக்குதுன்னு வச்சுங்க. அப்ப பாத்தீங்கன்னா அது அதிர்ஷ்ட ஜென்ம வேதனைய. ஒரு கிரிவலம் பண்றீங்க, ஒரு ஹோமம் பண்றீங்க, ஒரு யாகம் பண்றீங்க, நல்லா பாத்தீங்கன்னா ஒரு யாகம் பண்ணதுக்கு பிறகு அதோட பலன் எப்ப கிடைக்கும்? இந்த ஜென்மத்துல கிடைக்காது, சொர்க்கத்துக்கு போய் அடுத்த ஜென்மத்துல அந்த பலனை அனுபவிப்பீங்க. அதுக்கு பேரு அதிர்ஷ்ட ஜென்ம வேதனைய. அப்ப என்ன சொல்லுதுன்னு கேட்டீங்கன்னா, 12வது சூத்திரம் சொல்லுது, கர்மாசயம் தான் பாத்தீங்கன்னா கிளேசத்துக்கு மூலம். அது என்ன பண்ணும்னு கேட்டீங்கன்னா, இந்த ஜென்மத்திலே கர்ம வாசனைகள் இந்த ஜென்மத்திலையும் பலன் கொடுக்கும், அடுத்த ஜென்மத்திலையும் பலன் கொடுக்கும். இந்த ஜென்மத்துல பலன் கொடுத்தா அதுக்கு என்ன பேரு? திருஷ்டம் அப்படின்னு பேரு. திருஷ்ட பலன். திருஷ்ட பலனா இப்பவே பிரத்யக்ஷமா அனுபவிக்கிறது. ஒரு மாசம் வேலை செஞ்சேன், ஒரு மாசம் வேலை செஞ்சோன்னா 31ஆம் தேதி 1ஆம் தேதி எனக்கு சேலரி கிடைச்சது. அதே நேரத்துல ஒரு யாகம் பண்றேன், அதோட பலன் உடனே கிடைக்கல, அடுத்த ஜென்மத்துக்கு போகுது. அப்ப சம்பாதிக்கிறோம், ஹார்ட் ஒர்க் பண்ணி இங்க சம்பாதிக்கிறோம், இங்கேயே அனுபவிக்கிறோம், அதெல்லாம் திருஷ்ட பலன். எதை பாத்தீங்கன்னா இந்த ஜென்மத்துல அனுபவிக்காம அடுத்தடுத்த ஜென்மங்களுக்கு போகுதோ அது அதிர்ஷ்ட பலன். அப்ப எந்த கர்மா பண்ணினாலும் அது என்ன பண்ணும்? நான் சொல்றேன், பன்னீர் பட்டர் மசாலா இன்னைக்கு சாப்பிட்டோன்னு எனக்கு என்ன வாசனை வந்துருச்சு? ஆஹா, எனக்கு கடி பண்ண தெரியும், எனக்கு ஒரு கான்ஃபிடன்ஸ் வந்துருச்சு. எனக்கு ராஜ்மாவும் கடியும் பண்ண தெரியும். அப்ப நான் என்ன பண்ணுவேன்? சமயம் கிடைக்கும் போதெல்லாம் திரும்ப 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 பண்ணிக்கிட்டே இருப்பேன். எப்பெல்லாம் தோணுதோ, சான்ஸ் கிடைக்குதோ அப்பெல்லாம் செஞ்சுட்டே இருப்பேன். அப்ப இந்த ஜென்மத்திலேயே வேலை செஞ்சிருச்சா, அதோட பலனை நான் எங்க அனுபவிக்கிறேன்? சாப்பிட்டு சாப்பிட்டு இங்கேயே பலனையே அனுபவிச்சிடுறேன். ஆனா நிறைய கர்மாவை நான் புண்ணிய கர்மா நிறைய பண்றேன். இன்னைக்கு சுவாமிக்கு நல்லா ஆஃபர் பண்ணிட்டு வந்தேன் ஸ்வீட்டு. பூத்தநாராயணருக்கு இந்த மாசம் ஃபுல்லா அவருக்கு ஆஃபர் பண்ண போறேன். அவருக்கு நிறைய பாத்தீங்கன்னா என்னெல்லாம் மனசுல முடியுமோ எல்லாம் முடிச்சதெல்லாம் பண்றோம். பலன் தெரியுமா? பிரத்யக்ஷ பலன் தெரியுமா? தெரியும்.
கோயில் போயிட்டு வந்தோடனே மனசு ரொம்ப ஆனந்தமா நல்லா ஃபீல் ஆகுது. அதோட பலன், அதிர்ஷ்ட பலன் என்னன்னு கேட்டீங்கன்னா ஜென்மாந்தரத்துல பலனா மாறும். அப்ப நல்லா புரிச்சுக்கணும். அப்ப கர்ம வாசனைகள் இந்த ஜென்மத்துல கிளேசங்களை உண்டு பண்ணும். அதே மாதிரி அதுக்கு பேரு திருஷ்ட ஜென்ம வேதனையும். அது காலாந்தரத்துல அடுத்தடுத்த ஜென்மங்கள்லையும் வேலை செய்யும் அப்படின்னு புரிஞ்சுக்கணும். இந்த 2 சூத்திரங்கள், இது 12வது சூத்திரம். இதை நாசம் பண்ணணும்னா என்ன பண்ணணும்? நல்ல தியானத்தை பண்ணிக்கிட்டே இருக்கும். தியானம் பண்றதுல என்ன தியானம்? முக்கியமான தியானம் ஆப்ஜெக்ட் பண்ற தியானம். நேத்தி 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 பண்ற தியானம். அதுக்கு என்ன பேரு? பரம் பிரசங்கியானம். பரம் பிரசங்கியானம். அந்நியதாக்கியாத்தி. அந்நியதாக்கியாத்திய நீங்க பண்றீங்கன்னு வச்சுங்க, இது பொய், இது பொய், இது பொய், இது பொய், இது பொய், இது பொய்ன்னு எது வந்தாலும் பொய் பொய் பொய்ன்னு சொல்லிக்கிட்டே இருந்தீங்கன்னா அது மெதுவா மெதுவா உங்களோட கருமமும் உங்களுடைய வாசனைகளும் என்னாகும்? இல்லாமையே போய் கடைசியில வந்து பாத்தீங்கன்னா நிர்மூலமாய் உங்களுக்கு மோட்சத்தை கொடுக்கும் அப்படின்னு 11வது சூத்திரம் சொல்லுது. அப்ப 11வது சூத்திரத்தையும் 12வது சூத்திரத்தையும் சேர்த்து வச்சு இந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா 13வது சூத்திரத்துல சொல்லப்பட்டிருக்கு. ஆச்சாரியர் சொல்றாரு, இந்த 13வது சூத்திரம் 11, 12 சூத்திரத்தோட சங்கரணம் பண்ணிதான் இங்க சொல்லப்பட்டிருக்கு அப்படின்னு இங்க வந்து ஆச்சாரியர் சொல்றாரு. என்ன சொல்லியிருக்கீங்க? சூத்திரத்வயஸ்ய அயம் அபிசந்தியர்த்த. 2 சூத்திரங்களை கூட்டி வச்சுதான் இந்த ஸ்லோகமானது, இந்த 13வது சூத்திரம் சொல்லப்பட்டிருக்கு. என்ன சொல்லியிருக்கு? சத்சு கிளேஷேஷு கர்ம தத்பலே பவதா. முதல்ல பேஸ் எடுத்துக்கணும். முதல்ல என்னது? கர்ம வாசனைகள். கர்ம வாசனைகள் என்ன பண்ணும் முதல்ல அப்படின்னு கேட்டீங்கன்னா கிளேசங்களை உண்டு பண்ணும். கிளேசங்கள்ல இருந்து எது உண்டாகும் அப்படின்னு கேட்டீங்கன்னா ஃபர்ஸ்ட் எடுத்து ஒவ்வொன்றா எடுங்க. எங்க இந்த சடார சக்கரம் இருக்குல்ல, சடார சக்கரத்துல இருந்து ஒவ்வொன்றா எடுங்க. ஏன் பிறந்தீங்க கேட்டா என்ன சொல்லுவீங்க? ஏன் பிறந்தீங்க? கர்மா, புண்ணிய பாப்பத்தினால பிறந்திருக்கேன். அப்ப கர்மா. பிறந்த மாத்திரத்துல வந்து பாத்தீங்கன்னா கூடவே இண்டிவிஜுவல்ல என்ன சித்தத்துல என்ன இருக்கும்? வாசனைகள். அப்ப தேகத்தை கொடுக்கறது கர்மா கொடுத்துருச்சு, மனுஷ சரீரத்தை. அதுக்குள்ளார வந்து முந்தின ஜென்மத்தோட வாசனைகள் அதுக்குள்ளார இருக்கு. அப்ப இன்பில்டா என்ன வந்துருது? பிறக்கும் போதே தேகம் வந்துருது, கூடவே வாசனைகளும் வந்துருது. கர்ம ஆசயம் பேஸ். அந்த பேஸுக்கு ஏத்த மாதிரி எனக்கு என்ன உண்டாகுது? பஞ்ச கிளேசங்கள். மனசுக்குள்ளார பஞ்ச கிளேசங்கள் உண்டாகுது. பஞ்ச கிளேசங்கள் அவித்யா, அஸ்மித, ராக, துவேஷ, அபினிவேஷம், அஜ்ஞானம், அப்புறம் அகங்காரம், விருப்பு வெறுப்பு, மரண பயம். இந்த 5 கிளேசங்களும் மனசுல வந்து பிறந்ததுல இருந்து வந்துகிட்டே இருக்கா. இந்த வர 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 நான் அதுக்கு ஏத்த மாதிரி என்ன பண்றேன்? ராகத்துக்கும் துவேஷத்துக்கு ஏத்த மாதிரி விரும்பினதை அடையறதுக்கு ஒரு கர்மா பண்றேன். துவேஷம் பண்ற விஷயத்தை அவாய்ட் பண்றதுக்காக ஒரு கர்மா பண்றேன். அப்போ அந்த கர்மா வந்து பாத்தீங்கன்னா புண்ணியமாகுது, பாப்பமாகுது. அது கூடவே என்ன ஆயிடுது? வாசனையும் சேர்ந்துருது. அந்த கர்மத்துல இருக்கிற வாசனையும் சேர்ந்துருது. அப்ப என்ன பண்ணுது? இந்த வாசனைகளும் கர்மமும் திரும்ப ஜென்மத்தை கொடுக்குது. அப்ப அதனால என்னன்னு கேட்டீங்கன்னா சத்சு கிளேஷேஷு. கிளேசங்கள் இருக்கிற வரைக்கும் மனசுல வந்து பாத்தீங்கன்னா பஞ்ச கிளேசங்கள் இருக்கிற வரைக்கும் இருக்கின்ற நிலையில் கர்ம தத்பலே பவதக. கர்மம் சம்பவிச்சுக்கிட்டே இருக்கும், அதனுடைய பலன் சம்பவிச்சுக்கிட்டே இருக்கும். 2 பவத்தகன்னு சொல்லிருக்கு தீவச்சனம். கர்மமும் கர்மத்தோட பலனும் சம்பவிச்சுக்கிட்டே இருக்கும். எப்போ? மனசுல கிளேசங்கள் இருக்க வரைக்கும். கிளேசங்கள் என்னது? என்ன வடிவம்? கிளேசங்கள் எல்லாம் விருத்தி. பஞ்ச கிளேஷாகன்னு என்ன அர்த்தம்? பஞ்ச விருத்திகள். 5 கிளேசங்களும் விருத்தி ரூபம். அது எல்லாமே எண்ணங்கள், தாட்ஸ். அப்ப மனசுல கிளேசங்கள் இருக்கிற வரைக்கும் வெளியில கர்மம் சம்பவிச்சுக்கிட்டே இருக்கும், கர்மத்தோட பலனும் சம்பவிச்சுக்கிட்டே இருக்கும். சாமி, அதை நிப்பாட்ட முடியாது. அதே நேரத்துல அதுக்கு ஆப்போசிட்டா விவேக கியாத்தி அக்னிஷு தக்தேஷு. விவேக கியாத்தின்னு என்ன அர்த்தம்? விவேகம் பண்றோம். என்ன விவேகம்? திரஷ்டா திருஷ்யம். நான் திரஷ்டா, இது திருஷ்யம். நான் திரஷ்டா, இது திருஷ்யம். இதாங்க ஆத்மா சத்யானுபோதேன யதா சங்கல்பயதே மனஹ அமனஸ்தம் ததா யாதி கிராஹ்யாபாவே ததக்ரகம். மாண்டூக்கிய உபனிஷத்துல 3:32 ஒரு காரிக்கா சொல்லப்பட்டிருக்கு. ரொம்ப முக்கியமானது. என்ன பண்றோம் தெரியுங்களா? வேதாந்தத்திலையும் நேத்தி தான், இங்கேயும் நேத்தி தான்.
இது பார்க்கப்படுவது, இது பார்க்கப்படுவது, இது பார்க்கப்படுவது, இதுதான் தியானம். நீங்க நிறைய பேர் வந்து என்ன பண்றாங்கன்னு கேட்டீங்கன்னா, தியானம்னு உடனே வந்து பாத்தீங்கன்னா எந்த விருத்தி வரக்கூடாது, மனசுன்னு இருந்த விருத்தி வரதான் செய்யும் ஆரம்பத்துல. அப்ப என்ன பண்ணணும் தெரியுங்களா, நீங்க கண்ணை மூடி உட்கார்ந்தோன்னே வந்து பாத்தீங்கன்னா ஒண்ணு ஓம் 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 ஓம்னு உபாசனை பண்ணிக்கிட்டே இருங்க. விருத்தி தானே அதுவும், ஓங்காரம்ன்றது விருத்தி தானே. அப்ப வந்து ஓம் ஓம் ஓம்னு விற்த்தியை வந்து ஓங்கார விற்த்தியா ஓட்டுறீங்க. இந்த ஓங்கார விற்த்தியை நல்லா கொஞ்ச நேரம் பண்ணி 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 கொஞ்சம் நல்லா ஒரு மனசு ஒரு ஸ்டெபிலிட்டிக்கு வர ஆரம்பிக்கும். சத்துவ குணம் அதிகமாகிட்டே போகும். ஒரு அரை மணி நேரம் ஓங்காரம் பண்ணதுக்கு பிறகு இந்த விற்த்திகளோட ஃப்ளோ வந்து பாத்தீங்கன்னா ஸ்லோவாயிடும். ஸ்லோவானதுக்கு பிறகு பார்க்கிற சாமர்த்தியம் உங்களுக்கு உண்டாகும். அப்ப என்ன பண்ணணும்னு கேட்டீங்கன்னா, ஒரு 1/2 hour முதல்ல ஒரு 10 நிமிஷம் 15 நிமிஷத்துக்கு பிராணாயாமம், ஒரு 10 ரவுண்டு 15 நிமிஷம் 20 நிமிஷம் ஆகும். அதுக்கப்புறம் 12 வேரியேஷன்ல ஒரு 10 ரவுண்டு பண்றீங்கன்னு வச்சுங்களேன், ஒரு 16 நிமிஷத்துல நீங்க என்ன பண்ணலாம், 10 பிராணாயாமத்தை பண்ணிடலாம். அதுக்கப்புறம் ஒரு 1/2 hour வந்து பாத்தீங்கன்னா பொறுமையா ஓங்காரத்தை வந்து பாத்தீங்கன்னா நல்லா ஓங்காரத்தை சொல்லிக்கிட்டே இருங்க. சொல்ல 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 என்ன ஆகும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, நல்லா பிராணாயாமத்தினால தமோ குணம் நாசமாகும். அதுக்கப்புறம் ஓங்கார ஜபத்தினால வந்து பாத்தீங்கன்னா சத்துவ குணம் நல்லா மேலோங்கும். மேலோங்க 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 உங்களுக்கு பார்க்கிற சாமர்த்தியம் உண்டாகும். அந்த பார்க்கிற சாமர்த்தியம் உண்டான மாத்திரத்துல என்ன பண்ணுவீங்க, அரை மணி நேரத்துக்கு அப்புறம் ஓங்காரத்துக்கு அப்புறம் கண்ணை மூடி உட்கார்ந்துக்கிட்டு எந்த தாட்டு வந்தாலும் அந்த தாட்டை நீங்க என்ன பண்ணுவீங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, எந்த தாட்டு வந்தாலும் அந்த தாட்டை என்ன பண்ணுவீங்க, இது திருஷ்யம், பார்க்கப்படுவது, இது நான் இல்லை, நான் திரஷ்டா, இது பார்க்கப்படுவது, நான் திரஷ்டா, இது பார்க்கப்படுவது, நான் திரஷ்டா, இது திருஷ்யம். இதை வந்து பாத்தீங்கன்னா வந்து போறது திருஷ்யம் 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 அப்படின்னு ஒவ்வொரு விற்த்திகளையா என்ன பண்றது, நிஷேதம் பண்ணிக்கிட்டே இருக்கிறது. இதுக்கு என்ன பேர் சுவாமி அப்படின்னு கேட்டீங்கன்னா, அந்நியதா கியாதி. இந்த அந்நியதா கியாத்திய ரெகுலரா பண்ண 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 பிராக்டிஸ் ஆக 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 மெதுவா 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 இந்த வாசனைகள்ல இருந்து வருது பாத்தீங்களா, அந்த மூளை வேறே மொத்தமா டிஸ்ட்ராய் ஆயிடும். இதுக்கு பேரு பரம்பிரசங்கியானம்னு சொல்லக்கூடிய ஸ்டேஜ். அந்த ஸ்டேஜ்ல வந்து பாத்தீங்கன்னா விவேக கியாத்தி அக்னிஷு. விவேக கியாத்தினா ஆத்ம அனாத்ம விவேகம். எது ஆத்ம அனாத்ம விவேகம்? வெளியில பாக்குறது இல்ல, ஒவ்வொரு தாட்டும் அனாத்மா, ஒவ்வொரு தாட்டையும் நிஷேதம் பண்ணிக்கிட்டே இருக்கிறது. ஆத்மா சத்தியம் தது அந்நியத்து மித்யா இதி. ஆத்மாதான் சத்தியம், அதுக்கு அந்நியமா இருக்கிறது எல்லாம் பொய் 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 பொய்ன்னு அதை சொல்ல 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 அதை ஆப்ஜெக்ட் பண்ண விவேகம் வர்றது. நான் பார்ப்பவன், இது பார்க்கப்படும் வஸ்து. இந்த ரெண்டு விவேகம் வர 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 வந்து பாத்தீங்கன்னா என்ன ஆகும், விவேக கியாதி அக்னி தக்தேஷு. அதுதான் அக்னி, ஞானாக்னி சொல்றோம்ல. ஞானம்னா என்னது, ஆத்ம அனாத்ம விவேகம் தான் ஞானம். அந்த அக்னினால தக்தேஷு கர்ம அலப்தாத்மகம் சத். அப்ப என்ன ஆகும்னு கேட்டீங்கன்னா, உங்களுக்கு எதோடையும் நானோட எதுவும் அட்டாச்மெண்ட் வரவே வராது, எல்லாத்தையும் டிட்டாச்மெண்ட் வர ஆரம்பிச்சோம். நான் பார்ப்பவன், நான் பார்ப்பவன், நான் பார்ப்பவன், நான் பார்ப்பவன், இது அக்னி. அது என்ன பண்ணுது, எதிர்க்க இருக்கக்கூடிய திருஷ்யத்தை எல்லாத்தையும் என்ன பண்ணுது, கர்ம ஆசயம்னு ரெண்டு இருக்கா, கர்மமும் வாசனைகளும். இது எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா தக்தேஷு கர்ம அலப்தாத்மகம். அந்த கர்மங்கள் எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா எல்லாம் நாசத்தை அடைஞ்சு என்ன அடையாம ஆன நிலையில விசேஷ விதுஷால்யாதிவத்து. ரொம்ப அருமையான எக்ஸாம்பிள் சொல்றேன். விதுஷால்யாதினா, விதுஷனா உமிக்கு பேரு. அந்த அரிசியை க்ளோஸ் பண்ணி இருக்கிற உமி இருக்குல்ல, மலையாளத்துல என்ன சொல்லுவாங்க சிமிச்சாச்சு, உமியா, உமி சொல்லுவாங்களா? உமி நெல்லை கவர், அரிசியை கவர் பண்ணி இருக்கிறது கவர், உமி. அப்ப வந்து பாத்தீங்கன்னா உமிக்கு வந்து பாத்தீங்கன்னா என்ன பேருன்னா சம்ஸ்கிருதத்துல விதுஷ அப்படின்னு பேரு. விதுஷ விதுஷன்னு சொல்லிட்டீங்கன்னா மூணாவது தக்காரம் போட்டீங்கன்னா ஞானி. விதுஷக அப்படின்னா ஞானி. விதுஷ 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 அப்படின்னா முதல் தக்காரம் போட்டீங்கன்னா அதுக்கு பேரு நெல் உமி. அப்ப இந்த நெல் உமி வந்து பாத்தீங்க அப்படின்னா ஷால்யாதிபத்து அப்படின்னா என்ன அர்த்தம், நெல் உமி இருக்கிற வரைக்கும் அதை நீங்க சீடா யூஸ் பண்ண முடியும். நெல் உமி வந்து பாத்தீங்கன்னா ரிமூவ் ஆயிடுச்சு அப்படின்னா அரிசியை வந்து நீங்க என்ன பண்ண முடியாது,
சீடா நீங்க நிலத்தை போட்டீங்கன்னா வராது, செடி வராது. அப்ப அதே மாதிரி வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த நான் வேற இது வேற, நான் வேற இது வேறன்னு ஒவ்வொரு தாட்டையும் நீங்க பார்க்க 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 அந்த ஞானாக்னியினால அது என்ன ஆயிரும், மேல இருக்கிற உமி மாதிரி இருக்கிற அந்த அந்த அட்டாச்மெண்ட் என்ன ஆயிடும், ரிமூவ் ஆயிடும். ரிமூவ் ஆச்சு அப்படின்னா ந பலம் பிரசூயத இது. எப்படி வந்து நெல்லுல இருக்க உமி போயிடுச்சுன்னா முளைக்காதோ. நான் ஒரு வாட்டி என்ன பண்ணிட்டேன் தெரியுங்களா, நம்ம பூர்ணிமா இருக்காங்கல்ல, அவங்களோட லேண்ட் ஒன்று நான் தான் கொஞ்ச நாள் பார்த்துட்டு இருந்தேன். எனக்கு கொஞ்சம் அக்ரிகல்ச்சரில் ரொம்ப இன்ட்ரெஸ்ட். எனக்கு ஏதோ முந்தின ஜென்மங்கள் ஏதோ பண்ணியிருப்பான் போல இருக்கு. எனக்கு என்னன்னு கேட்டிங்கன்னா, அக்ரிகல்ச்சர் என்ன பெரிய விஷயமா என்ன, ஈஸியாக வந்து பண்ணிடலாம்ல அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா நான் என்ன பண்ணுவேன்னு கேட்டிங்கன்னா, சும்மா எதையோ வாங்கி எதையோ போடுவேன். நமக்கு தான் டெக்னாலஜி தெரியாது. ஒரு முறை என்ன பண்ணிட்டான்னு கேட்டிங்கன்னா, ஒரு 50 கிலோ பீனட்ஸ் வாங்கினேன். என்னை ஏமாத்திட்டா, சாமியார் தானே ஒன்றும் தெரியாதுன்னு அவனை ஏமாத்திட்டா. நானும் வந்து வாங்கிட்டு வந்துட்டேன். அந்த சீடில் என்னன்னு கேட்டிங்கன்னா, அந்த அந்த கார்னர் இருக்குல்ல, அந்த டிப்பு இருக்குது பார்த்தீங்களா, அந்த அந்த ஒவ்வொரு பீனட்லேயும் அந்த ஒரு டிப்பு இருக்குல்ல, அதில் தான் அங்கேருந்து தான் முளை வரும். அந்த இடத்துல இருக்க ஸ்கின் மட்டும் வந்து பார்த்தீங்கன்னா போயிடுச்சுங்க. பீனட்டில் இருக்க ஸ்கின். அவன் வந்து என்னை ஏமாத்திட்டான். அவனுக்கு தெரியும் இது முளைக்காதுன்னு தெரியும். ஆனால் என்கிட்ட என்ன பண்ணிட்டான், 50 கிலோ வந்து பார்த்தீங்கன்னா 90 ரூபா ஒரு கேஜி. யோசிச்சு பாருங்க, 4500 கொடுத்து வாங்கிட்டு வந்தாச்சு. நானும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா எல்லாத்தையும் போட்டேன். போட்டதுக்கு அப்புறம் தான் தெரியுது கொஞ்சம் ஒரு 1/2 கிலோ எடுத்து வச்சிருந்தோம். போட்டதுக்கு அப்புறம் செடி முளைக்கவே இல்லைங்க, போச்சு. 50 கிலோன்னு 45 கிலோ போச்சு. ஏன் முளைக்கலன்னு பார்த்துக்கிட்டே இருக்கிறோம். ஒரு 5 நாள்ல முளைக்க வேண்டியது முளைக்கல, 10 நாள் வரவே இல்லை, அவ்வளோதான் போச்சு. என்னப்பா ஆச்சு அப்படின்னா அந்த அந்த 1/2 கிலோ மிச்சம் வச்சிருந்தோம் பார்த்தீங்களா சாப்பிட்றதுக்கு, அதை எடுத்து பார்த்தா எதுலையுமே அந்த ஸ்கின்னே காணும். அப்ப நல்லா தெரியுதா, ஸ்கின் இல்லைன்னா அது முளைக்காது. அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா எது க்ளோஸ் ஆகிருக்கு தெரியுங்களா, ஸ்கின்னு, கரும வாசனைகள் தான் வந்து பாத்தீங்கன்னா ஸ்கின்னு. அந்த கிளேஷங்கள் தான் அதோட ஸ்கின்னு. கரும வாசனைகள் உள்ள இருக்கு, கிளேஷங்கள் வந்து பாத்தீங்கன்னா கவர் பண்ணி இருக்கிற ஸ்கின். கிளேஷங்களை ரிமூவ் பண்ணிட்டீங்க அப்படின்னா உள்ள இருக்கிற கரும வாசனைகள் என்ன ஆகாது, முளை விடாது. அப்ப நம்ம வந்து பாத்தீங்கன்னா கிளேஷங்கள் என்னவா இருக்கு, விருத்தி வடிவமானது, எண்ணங்களா இருக்கிறது கிளேஷம். அவித்யா, அஸ்மிதா, ராகத்வேஷ, அபினிவேஷம், இது எல்லாம் வெறும் தாட்டு, அதான் கிளேஷங்கள். அப்ப கிளேஷத்தை ரிமூவ் பண்றது எது மாதிரின்னு கேட்டீங்கன்னா அந்த நெல்லோட உமிய நீக்கிற மாதிரி, பீனட்ல இருக்கிற அந்த ஸ்கின்னை எடுக்கிற மாதிரி. கிளேஷங்களை ரிமூவ் பண்ணிட்டீங்கன்னா அந்த பீனட் மாதிரி அந்த அரிசி மாதிரி எது கரும வாசனைகள் முளைக்காது. அதுதான் இங்க வந்து பாத்தீங்கன்னா சொல்றாரு, ந பலம் பிரசூயத இதி. ஸ்கின் வந்து பாத்தீங்க அப்படின்னா இல்லாம போச்சு அப்படின்னா அந்த நெல்லு முளைக்காமல் போய்விடும். பிரசூயத்தன பலன் கொடுக்காது, செடியா வராது அப்படின்னு சொல்லியாச்சு. அப்ப புரியுதா உங்களுக்கு, ரொம்ப கிளியர். என்ன இருக்கணும், சதிமூலே தத் விபாக்கோ ஜாத்தியாயுர் போகாஹா. மூலம் எது அப்படின்னு கேட்டீங்கன்னா, மூலம் எது அப்படின்னு கேட்டீங்கன்னா கர்ம வாசனைகள் தான் மூலம். கர்ம வாசனைகள்ல இருந்து எது உண்டாகும் அப்படின்னு கேட்டீங்கன்னா கிளேஷங்கள். கிளேஷங்கள்ல இருந்து எது உண்டாகும் அப்படின்னா ஜாத்தி ஆயுர் போகம் உண்டாகும். புரியுதா உங்களுக்கு? அப்ப மூலம் வந்து கர்ம வாசனைகள், அதை க்ளோஸ் பண்ணி இருக்கிற ஸ்கின்னு தான் கிளேஷங்கள், பஞ்ச கிளேஷங்கள். பஞ்ச கிளேஷங்களை நீங்க ரிமூவ் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு ஜாத்தி ஆயுர் போகம் கிடைக்காது. இவ்வளவுதாங்க, சிம்பிள். அடுத்த சூத்திரத்துக்கு ஆச்சாரியர் வந்து பாத்தீங்கன்னா அடுத்த சூத்திரத்தை ஆரம்பிக்கிறார். 14வது சூத்திரம். அதுனா ஜாத்தியாதீனாம் ஹேயத்துவ அர்த்த பலமாக நம்ம என்ன பண்ணிருக்கோம் அப்படின்னா ஹேயம் துக்கம் அநாகதம் பார்த்திருக்கோமா ஒரு சூத்திரம். ஹேயம் துக்கம் அநாகதம் அப்படின்னு சூத்திரம் பார்த்திருக்கோம். இனி இப்ப சம்பவிச்ச துக்கத்தை வந்து நீக்க முடியுமா, போகத்தை இப்ப நமக்கு சம்பவிச்சிருக்க பிராரப்தத்தை வந்து பாத்தீங்கன்னா முடியவே முடியாது சுவாமி. முக்த இஷுவத்து ஒரு எக்ஸாம்பிள் சொல்றாங்க. விடுபட்ட அம்பு மாதிரி, வில்லுல இருந்து அம்பு மூவ் ஆயிடுச்சு அப்படின்னா அது வந்து பாத்தீங்கன்னா இலக்கை, அந்த டெஸ்டினியை அடைஞ்ச பிறகுதான் அது ஸ்டாப் ஆகும். அப்ப அந்த எய்யப்பட்ட அம்பு எப்படி வந்து பாத்தீங்கன்னா தடுத்து நிப்பாட்ட முடியாதோ அதே மாதிரி
பிராரப்தத்தை வந்து நம்ம யாராலையும் நிப்பாட்ட முடியாது. மனசு நல்லா சமாதானப்படுத்திங்க. அதனால தான் சொல்றேன், எது கொடுத்தாலும் ஈஸ்வரன் கொடுக்கிறார். இந்த தேகத்துக்கு எது நடந்தாலும், இந்த மனசுக்கு தேகத்துக்கு எதுக்கெல்லாம் இதுக்கு எது நடந்தாலும் அது ஆல்ரெடி பிக்ஸ்டு ஆனது. அதை நம்ம நிப்பாட்ட முடியாது. அப்ப எதை நிப்பாட்ட முடியும்? நம்ம ஏற்கனவே பாஷ்யத்துல பார்த்திருக்கோம். கடந்த காலத்துல கடந்த பிறவிகள் அனுபவிச்சு முடிச்சாச்சு, அதை பத்தி பேச்சு இல்லை. இப்ப அனுபவிச்சுக்கிட்டு இருக்கிறது என்னது? அது பிராரப்தம். அந்த பிராரப்தத்தையும் நீங்களும் நானும் நிப்பாட்ட முடியாது. அப்ப நமக்கு ஒரே ஒரு சாய்ஸ் மட்டும்தான் இருக்கு. எதுல நிப்பாட்ட முடியும்? ஃபியூச்சர்ல வரக்கூடிய ஆகாமி இருக்குல்ல, ஆகாமி ஜென்மங்கள், இனி வரக்கூடிய ஜென்மங்கள், ஜென்மத்துல உண்டாகக்கூடிய துக்கங்கள், இதை தடுத்து நிப்பாட்ட முடியும். அதனாலதான் ஹேயம் துக்கம் அநாகதம்னு ஒரு சூத்திரத்தை நம்ம பார்த்திருக்கோம். இனி வரக்கூடிய, இனி சம்பவிக்கக்கூடிய, ஃபியூச்சர்ல சம்பவிக்கக்கூடிய ஜென்மங்களையும் துக்கங்களையும் மட்டும்தான் நம்ம என்ன பண்ண முடியும்? தியாகம் செய்ய முடியும். ஹேயம்ன்றதுக்கு அர்த்தம் தியாகம். தியாகம் செய்ய யோக்கியமானது ஹேயம். எது? இனி வரக்கூடிய ஃபியூச்சர் ஜென்மங்கள். அதுதான் இங்க சொல்றார். அதுனா இப்பொழுது, இப்ப இந்த சூத்திரத்துல 14வது சூத்திரத்துல என்ன சொல்ல போறோம்னா, ஜாதி ஆயுள் இருக்குல்ல, இந்த ஜாதி ஆயுள் தான் நம்ம என்ன பண்ணணும்? ஹேயம் பண்ணணும், தியாகம் பண்ணணும். நமக்கு சம்பவிக்கவே கூடாது, இனி பிறக்கவே கூடாது. சாமி, பிறந்தா இறப்பேன், அதனால நான் இனி பிறக்கவே கூடாது. பிறந்தா இறந்தா நடுவில் என்ன இருக்கும்? சுகத்துக்கு அனுபவிச்சுக்கிட்டே இருக்கணும். அதனால பிறக்கவே கூடாது, இறக்கவும் கூடாது, போகமும் சம்பவிக்க கூடாது. அப்ப இந்த மூணுத்தையும் தியாகம் பண்றதுக்காக ஜாத்தியாதி நாம் ஹேயத்துவ அர்த்தம், அர்த்த பலம் ஆக அதை தியாகம் பண்றதுனால வந்து பாத்தீங்கன்னா என்ன பலன் கிடைக்கும் அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா அதை சொல்லப்படுது. ஹேயம்னா என்ன அர்த்தம்? தியாஜ்யம். இத ஆமா, இத வந்து பாத்தீங்கன்னா 2:16 ஹேயம் துக்கம் அநாகதம் வரப்போகுது. இனிமே ஹேய துக்கம் அநாகதம் 16 வரப்போகுது. அப்ப வந்து பாத்தீங்கன்னா நம்ம வந்து பாத்தீங்கன்னா இதை தியாகம் பண்றதோட பலன் வந்து சொல்லப்படுது இந்த சூத்திரத்துல. 14வது சூத்திரம் வந்து தேஹ்லாத பரிதாபலாஹா, தேஹ்லாத பரிதாபலாஹா புண்யா புண்யஹேதுத்வாத், புண்யா புண்யஹேதுத்வாத் தேஹ்லாத பரிதாபலாஹா புண்யா புண்யஹேதுத்வாத். ரொம்ப அருமையானது. தேன்றதுக்கு அர்த்தம் வந்து பாத்தீங்கன்னா முந்தின சூத்திரத்துல இருந்து எடுத்துக்கணும். தேனா அந்த ஜென்மங்கள், தே ஜென்மாஹா. இனி ஃபியூச்சர்ல ஜென்மம் நடக்குமா நமக்கு? யாருக்காவது டிக்கெட் கன்ஃபார்ம் வச்சிருக்கீங்களா? இன்னும் சான்ஸ் இருக்கு. இன்னும் பகவான் வந்து உங்க எல்லாத்துக்கும், தனமாமிக்கு வந்து வயசு 80 ஆயிடுச்சு, இன்னும் ஒரு 20 வருஷம் போதும்ல மாமி, 20 வருஷம் கொடுக்கட்டும் பகவான். அதுக்குள்ள வேலையை முடிச்சிருங்க. இன்னும் 10 வருஷத்துக்குள்ள வேலையை முடிச்சிருங்க. மீதி இருக்கிறவங்களுக்கெல்லாம், யார் சீனியரா ரொம்பலாம் இல்லை, 70 வயசு இருக்கிறவங்களுக்கெல்லாம் இன்னும் 30 வருஷம் இருக்குன்னு வச்சுங்க. பகவான் வந்து நான் என்னோட வாக்கு பலிக்கட்டும், வாக்கு வேதம் சொல்ற வாக்கு பலிக்கும். அதனால நல்லா பூர்ண ஆயுளோட எல்லாம் 90-100 வயசு வரைக்கும் நல்லா சௌக்கியமா இருங்க. அதுக்குள்ளார எவ்வளவு முடியுமோ அவ்வளவு முடிச்சுக்கணும். அடுத்த ஜென்மத்துக்கு போயிடக்கூடாது. அப்ப இனி ஜென்மம் சம்பவிக்கும்ல, யாருக்கா கன்ஃபார்மா தெரியுமா? தெரியாது சாமி. எவ்வளவு முடியுமான்னு தெரியல, ஏன் இந்த ஜென்மத்திலே முடிக்க முடியுமா என்னன்னு தெரியல. ஜென்மம் இருக்கும். அப்ப வந்து தே ஜென்மங்கள், இந்த ஜென்மங்கள்னு சொல்றோமே பொதுவா எல்லாத்துக்கும் இருக்கிற ஜென்மங்கள் இருக்குல்ல, அந்த ஜென்மங்கள் புண்ணிய ஹேத்துத்வாத், புண்ணியத்தோட காரணமாக. கர்ம ஆசயம் 2 சொல்லியிருக்கோமா? கர்மாசயத்துல முதல்ல கர்மத்தை எடுத்துங்க. கர்மம் என்ன பண்ணும்? புண்ணிய கர்மம், பாப்ப கர்மம், மிஸ்ரித கர்மம். புண்ணியம் என்ன பண்ணும்? புண்ணிய ஹேத்துத்வாத் ஹ்லாதஹ, புண்ணியத்தை நிமித்தமா வச்சுக்கிட்டு, ஹேத்துத்வாத்னா புண்ணியத்தை காரணமாக கொண்டு என்ன கிடைக்கும்? ஹ்லாதம். ஹ்லாதம்ன்றதுக்கு அர்த்தம் ஆனந்தம், சுகம். எனக்கு வந்து பாத்தீங்கன்னா நான் எந்த சுகத்தை அனுபவிச்சாலும் அதுக்கு பின்னாடி எது இருக்கணும்? ஒரு புண்ணியம் எக்ஸாஸ்ட் ஆகிட்டு இருக்குன்னு அர்த்தம். நான் சொன்னேன்ல, நல்லா கடிச்சாவல் சாப்பிட்டேன் நான் அப்படின்ற ஒரு கடி, மோர் குழம்பு தான். கடின்னா நீங்க எதுவும் பெருசா யாரும் தமிழ்காரங்க என்ன சாமி ஏதோ கடின்னு சொல்றாரு அப்படின்னு நினைக்காதீங்க. மோர் குழம்பு, நார்த் இந்தியன் மோர் குழம்புக்கு பேரு கடின்னு பேரு. அப்போ ஒரு கடி நான் என்ன பண்ணுவேன், ஒரு சிப்பு காப்பி வாயில வச்சா கூட நான் என்ன நினைப்பேன், ஆஹா இன்னைக்கு புண்ணியம் நல்லா இருக்கே. இமீடியட்டா உங்களுக்கு இனிமே அது மாதிரி தான் வரணும். எந்த சுகத்தை அனுபவிக்கிறதா இருந்தாலும் எதுவும் அனுபவிக்க வேணாம், சும்மா மனசு இன்னைக்கு நல்லா இருக்கே, சுகமா இருக்கே. அப்ப மானச புண்ணியம் எக்ஸாஸ்ட் ஆயிட்டு இருக்கு.
ஒர்க் ஆகிட்டு இருக்கு. அப்போ வந்து மனசுல வந்து விஷயமே இல்லாம மனசு பிரசன்னமா சுகமா இருக்கு. எப்போ எந்த ரீசனுமே இல்லை, மனசு வந்து பாத்தீங்கன்னா ஒரே இரிட்டேட்டா இருக்கு. அப்ப ஏதோ ஒரு பாப்பம் எக்ஸாஸ்ட் ஆயிட்டு இருக்கு. எனக்கு ஏதோ தேகத்துல சம்பவிக்குது. தேகத்துல வந்து எனக்கு நல்ல ஃபீல் ஆகுது. இப்போ நான் இப்ப ஃபீல் பண்றேன், தேகம் ரொம்ப ஆரோக்கியமா இருக்கு இன்னைக்கு. அப்போ வந்து பாத்தீங்கன்னா தேகத்துல செய்யப்பட்ட ஒரு புண்ணியம் நல்லா வேலை பண்ணிட்டு இருக்கு. ஏதோ ஒரு ஃபீவரோ ஏதோ வருது, அப்ப கண்டிப்பா வந்து பாத்தீங்கன்னா சின்னதா நான் வந்து பாத்தீங்கன்னா கதவை வந்து அடிக்கடி இடிச்சுப்பேன். இந்த கதவை வந்து ஓப்பன் பண்ணி க்ளோஸ் பண்ணும்போது யாரையும் கோவப்பட முடியாது, நானே தானே. நானே போய் கதவுக்கு நடுவில் கையை வச்சுப்பேன். ஒவ்வொரு முறையும் நடக்கும். யாரும் வெளியால் பண்ணா கூட நான் திட்டலாம். நாதபிரம்ம ஏதாவது பண்ணாருன்னா திட்டுறதுக்கு சான்ஸ் இருக்கு. எனக்கு திட்டுறதுக்கு ஒரே ஆள் அவர் தான். சிஷியர்கள் 2 பேர் வருவாங்க, 3 பேர். திட்டி எடுத்துருவான், எதையாவது பண்ண இது ஏன் பண்றீங்க அதான் பண்றீங்கன்னு. இப்ப நானே கையை வச்சு இடிச்சுக்கிட்டேன்னா யார்கிட்ட திட்டுறது? யாரை திட்ட முடியும்? யாரையும் திட்ட முடியாது. என்ன பண்றது அப்படின்னு கேட்டா, ஒரு சின்ன நெயில் கட்டர் எடுத்து நான் என்ன பண்ணேன், நெயில் வெட்டுறேன். யார் வெட்டுறா? நெயில் கட்டர் வச்சு நான் தான் வெட்டுறேன். எக்ஸ்ட்ரா கொஞ்சோண்டு ஒரு சின்ன இது வெட்டியாச்சு, ஐயோ வலிக்குது. அப்ப இதுக்கு என்ன காரணம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஏதோ ஒரு கருமா, பாப்ப கருமா எக்ஸாஸ்ட் ஆகுது. ஒரு கொசு கடிக்குது, ஐயோ கொசு கடிக்குது, ஒரு கர்மா எக்ஸாஸ்ட் ஆகுது. அப்ப எந்த சுகம் அடைஞ்சாலும் எந்த துக்கம் அடைஞ்சாலும் அதுக்கு காரணம் புண்ணிய பாபம். ரொம்ப கிளியரா சொல்லுது, ஹ்லாத புண்ணிய ஹேத்துவாத் ஹ்லாத, புண்ணியத்தை காரணமா வச்சுக்கிட்டு சுகம், ஹ்லாதம்னா ஆனந்தம் சுகம். அபுண்ணிய ஹேத்துவாத், அபுண்ணிய ஹேத்துவாத்னா பாப்பத்தை நிமித்தமா கொண்டு எது அப்படின்னா பரிதாப. பரிதாபம்னா ஃப்ரை. ஃப்ரை நடக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா, ஃப்ரை பண்ணுறது வந்து பார்த்தீங்கன்னா எப்படி வேணால் நடக்கலாம். தேகத்தில் நடக்கலாம், வாக்கில் நடக்கலாம், மனசில் நடக்கலாம். இந்த 3 இன்ஸ்ட்ருமெண்ட்லையும் நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஏதோ ஒரு என்னது வாட்டுதல் நடக்கும். பரிதாபம்ன்றதுக்கு அர்த்தம் வாட்டுதல், ஃப்ரை பண்ணுறது. ஏதோ ஒரு பெயின் வரும் மனசில் வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு பெயின் வரும், ஒரு ஸ்ட்ரகிள் நடக்கும், ஒரு போராட்டம் நடக்கும். இதுக்கு எல்லாத்துக்கும் காரணம் என்னன்னு கேட்டீங்கன்னா, ஏதோ ஒரு பாப்பம் எக்ஸாஸ்ட் ஆகிட்டு இருக்கு அப்படின்னு புரிஞ்சுக்கணும். இந்த 2த்தை வச்சுதான் வந்து பாத்தீங்கன்னா பலாஹா பவதி, இந்த விதமாக பலன்களானது உண்டாகிறது. ரொம்ப சாலிட். இப்ப என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, மனசுல நல்லா புரிஞ்சுங்க, முக்த இசுவத்தை ஞாபகம் வச்சுக்கணும். எப்பவுமே விடுபட்ட அம்பு போல ஆயிடுச்சா. அப்போ நல்லா தெரிஞ்சுங்க, சரீரத்துக்கு நடக்கிறது, மனசுக்கு நடக்கிறது, இது எல்லாம் நடந்தே ஆகும். ஆனா நீங்க என்ன பண்ணணும், அதுல தப்பிச்சுக்கணும். இப்ப வேதாந்தமும் யோக சாஸ்திரமும் இப்ப நீங்களும் நானும் படிக்கிறோமே, எதுக்காக படிக்கிறோம் தெரியுங்களா? நீங்க எப்போ ஒண்ணுத்த பார்க்க ஆரம்பிக்கிறீங்களோ, அட்டாச்மெண்ட் இல்லாம சிங்க் ஆகாம, அப்போ தலைவலி வரும். தலைவலியை நீங்க ஸ்வீகாரம் பண்ணலன்னா என்ன பண்ணுவீங்க? தலை வலிக்குது, ஆமா வலிக்குது. சிங்க் ஆகாம, கடிச்சாவல் நல்லா இருக்கு, ராஜ்மா நல்லா இருக்கு, மைசூர் பாக் நல்லா இருக்கு, ஆமா நல்லா இருக்கு. நேற்று நம்ம சதானந்தம் பேசினார். சதானந்தம் ஏதோ ஒன்று பார்த்து வந்து பார்த்தீங்கன்னா, ஏதோ ஒன்று பேசணும்னா அதுக்கு பின்னாடியே போயிடுறாரு. நான் சொன்னேன், அது பின்னாடி போகக்கூடாது, மெசேஜை சொல்லுங்க. யாரோ ஒருத்தர் அரெஸ்ட் பண்ணிட்டாங்க, நரசிம்மன் அப்படின்னு ஒருத்தர், நல்ல பெர்சன் அவர், வைஷ்ணவர். நரசிம்மனை வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஏதோ ரங்கராஜன் நரசிம்மனை வந்து அரெஸ்ட் பண்ணிட்டாங்க. சாமி ரங்கராஜன் நரசிம்மனை வந்து அரெஸ்ட் பண்ணிட்டாங்க சாமி. ஆமா அரெஸ்ட் பண்ணிட்டாங்க. நீங்க என்ன எப்படி எடுக்கணும்? அதை மெசேஜா தானே எடுக்கணும். அது பாட்டுக்கு மெசேஜ் வந்து பாத்தீங்கன்னா யூடியூப்ல வந்து மெசேஜ் போயிட்டு இருக்கு, நியூஸ் வாட்சிங் போது ரங்கராஜன் நரசிம்மனை அரெஸ்ட் செய்துட்டாங்க. ஆமா அப்படித்தானே எடுக்கணும். நீங்க ஐயோ ரங்கராஜன் நரசிம்மனை அரெஸ்ட் பண்ணிட்டாங்க அப்படின்னா அதை எடுத்து நீங்க என்ன பண்ணிட்டீங்க, உங்களோட என்ன பண்ணிட்டீங்க, சிங்க் பண்ணிட்டீங்க. இப்ப நம்ம பண்றது என்னன்னு கேட்டீங்கன்னா, எல்லாத்தையும் வந்து பார்த்தீங்கன்னா சிங்க் பண்ணோன்னே உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா சுகமும் துக்கமும் சம்பவிக்குது. இதை என்ன பண்ணுங்கன்னு கேட்டீங்கன்னா, எந்த விஷயமா இருந்தாலும் என்ன பண்ணுங்க, ஆப்ஜெக்ட் மெசேஜா பாருங்க. நான் நேற்று அதான் சதானந்த் சொன்னேன், மெசேஜா பாருங்க. என்ன சொல்லணும், சாமி ரங்கராஜன் வந்து பார்த்தீங்கன்னா அரெஸ்ட் பண்ணிட்டாங்க சாமி. ஆமா அரெஸ்ட் பண்ணிட்டாங்க. அப்போ அவருக்கும் துக்கம் இருக்காது, எனக்கும் துக்கம் இருக்காது, மெசேஜா இருக்கும். சாமி நாளைக்கு சைக்ளோன் வரப்போதா சாமி. ஆமா நாளைக்கு. ஐயோ வந்தா என்ன ஆகும் ஏதாகும்? நீங்க ஏதாவது பண்ண முடியுமா, நான் ஏதாவது பண்ண முடியுமா? நீங்களும் ஒன்றும் பண்ண முடியாது, நானும் ஒன்றும் பண்ண முடியாது. எது நடக்கணுமோ அது வந்து பார்த்தீங்கன்னா ஃபிக்ஸ் ஆயாச்சு. அது என்னது, முக்த இசுவத். அவங்கவுங்க கர்மத்தில் என்ன இருக்கோ அது பிராரப்தத்தில் இருக்கிறது நடந்தே ஆகும். ஆனா உங்களுடைய வாசனை
அது உங்க கையில இருக்குல்ல. டெய்லி யோக சூத்திரம் படிக்கிறோம்ல, டெய்லி பகவத்கீதை படிக்கிறோம்ல, முதல் உபதேசம் பகவத்கீதையில என்னன்னு பார்த்திருக்கோம்ல, ஏதான் பஷ்ய. இவைகளை எல்லாத்தையும் சுத்தியில இருக்கிற எல்லாத்தையும் பாரு. பஞ்ச ஞானேந்திரியத்தை பாரு, பஞ்ச கர்மேந்திரியத்தை பாரு, மனசுல இருக்கக்கூடிய தாட்ஸை பாரு, புத்தியில இருக்கிறத எல்லாத்தையும் பாரு. எல்லாத்தையும் பார்த்துக்கிட்டே இரு. பார்த்துக்கிட்டு இருக்குன்னா என்ன அர்த்தம்? வெறுமனே பாரு, சிங்க் ஆகாத. அப்ப சிங்க் ஆயிட்டீங்க அப்படின்னா சுகதுக்கம் வந்துடுது. நீங்க என்ன பண்ணணும்னு கேட்டீங்கன்னா, இதோட சிங்க் ஆகாம இருந்தீங்க அப்படின்னா சரீரத்துக்கு நடக்கிறத நீங்களோ நானோ எதுவும் பண்ண முடியாது சாமி. அது பாத்தீங்கன்னா பிராரப்தத்துல அந்த இதுல இருந்து வர்றது, அவ்யாக்கிருதத்துல இருந்து ஆர்டரா வர்றது. அது யாராலையும் நடக்க முடியாது. எது நடக்கணுமோ அது நடந்தே ஆகும். அப்ப நம்ம என்ன பண்ணணும்? பார்க்கிறவனா இருக்கணும். இதான். அப்ப இந்த புண்ணிய பாப்ப பலன்கள், லௌகிக மக்கள் எல்லாம் சிங்காய் சுகதுக்கத்தை அனுபவிக்கிறாங்க. ஒரு விவேக்கி என்ன பண்ணுவான்? அதோட சிங்க் ஆகாம பார்ப்பவனா இருந்து, வலிக்குதாம வலிக்குது, தலை வலிக்குதான் செய்யும். தலைன்னு இருந்தா வலிக்குதானே செய்யும். உண்மைதானே? தலைன்னு இருந்தா வலிக்குதான் செய்யும், வயிறுன்னு இருந்தா வலிக்குதான் செய்யும், ஹார்ட்ன்னு இருந்தா ஃபெயிலியர் ஆகுதான் செய்யும், சுகர் ஏதாவது வரதான் செய்யும், கிட்னின்னு இருந்தா ஃபெயிலியர் ஆகுதான் செய்யும். சரீரம்னு ஒன்று எடுத்தா என்ன ஆகும்? செத்து போகதான் செய்யணும். அம்மா அவர் செத்து போய், அம்மா மெசேஜ் செத்து போயிட்டார், நானும் செத்து போவேன், நீங்களும் செத்து போவீங்க, எல்லாம் செத்து போவோம். ஏன்? சரீரம் எடுத்தா அப்படிதான் நடக்கும். இது பாருங்க, யோசிச்சு பாருங்க. இது மாதிரி ஒவ்வொன்றத்தையும் பார்த்தோம்னா புண்ணிய பாப்பங்கள் அது ஆக்ட் பண்ணும். ஆனா அதோட நான் என்ன பண்ண முடியும்? மிக்ஸ் ஆகாம இருக்க முடியும். இந்த பலன்கள் எல்லாமே என்னன்னு கேட்டீங்கன்னா குணவிருத்தி விரோதாத். எங்கேயோ வந்துட்டேன், வேற எங்க இருக்கு? தே ஹ்லாத பரிதாப பலாஹா புண்ணிய ஹேத்துவாத். அது பாத்தீங்கன்னா புண்ணிய பலன் பாப்ப பலன் இந்த ரெண்டுத்தையும் கொடுக்கிறதா இருக்கு. பாஷ்யத்துக்கு வந்துருங்க. நம்ம கரெக்டா தானே படிச்சுட்டு இருக்கோம். பாஷ்யம் படிக்கணும். பாஷ்யத்துக்கு வந்துருங்க. தே தே ஜென்ம ஆயுர் போகாக. தேனா என்ன எடுக்கணும்? போன சூத்திரத்துல இருக்கிற அவைகள். எவைகள் எடுக்கணும்? ஜென்மத்தை எடுக்கணும், ஆயுள் எடுக்கணும், போகங்கள் எடுக்கணும். இந்த மூணும் பாத்தீங்கன்னா புண்ணிய ஹேத்துக்காக, புண்ணியத்தை காரணமாக கொண்டவை. புண்ணியத்தை காரணமா வச்சுக்கிட்டு என்ன கிடைக்குது? புண்ணியம் அதிகமா பண்ணிருந்தீங்கன்னா ஜாதி என்ன கிடைக்கும்? தேவதா. அப்ப தேவதைகளா பிறந்தீங்கன்னா அங்க போகம் என்ன கிடைக்கும்? ஒரே போகம் தான், ஆனந்தமா ஆனந்தம். கந்தர்வர்கள் டான்ஸ் ஆடுவாங்க, பாட்டு பாடுவாங்க, நம்ம ஊர்வசி திலோத்தமான்னு சூப்பரா இருப்பாங்க. நீங்களா ஸ்திரீகள்னு பார்க்காதீங்க, நீங்களும் புருஷனா பிறந்துருவீங்க. அங்க போய் பாத்தீங்கன்னா ஸ்திரீகள் ஆடுற டான்ஸ் எல்லாம் நீங்களும் என்ஜாய் பண்ணி பார்த்துட்டு இருப்பீங்க. ஸ்திரீ புருஷன்லாம் ஒண்ணும் இல்லை, மாறிக்கிட்டே இருக்கு, சேஞ்ச் ஆகிட்டே இருக்கு பாடி. இங்க ஜீவன் மட்டும்தான் எடுக்கணும். அதனால பாத்தீங்கன்னா சாமி நான் ஆம்பளையாச்சும் பொம்பளையாச்சும். ஒரு அம்மா எனக்கு ஃபோன் பண்ணுவாங்க எப்போ பார்த்தாலும், சாமி நாங்களா ஸ்திரீ, மூஞ்சிலே குத்து. ஸ்திரீயாவது மண்ணா கட்டியாது. ஜீவன் எப்படி பார்க்கணும்? ஜீவனுக்கு ஒரு வேஷம் பாத்தீங்கன்னா ஸ்திரீ வேஷம் போட்டிருக்கு, புருஷ வேஷம் போட்டிருக்கு. அப்ப பாத்தீங்க அப்படின்னா எல்லாத்துக்கும் எல்லாம் காமன் தான், சுகம் துக்கம் எல்லாம் காமன். அப்ப தேவதையா பிறந்து பாத்தீங்கன்னா அங்க போகத்தை நல்லா அனுபவிப்போம். இதே பாப்பத்தோட பலனா இருந்துச்சுன்னா குரங்கா பிறந்து மரத்துக்கு மரம் தாவிக்கிட்டே இருப்போம். நான் நேற்று பார்க்குற ஒரு குரங்கு, 3 குரங்கு வந்துச்சு. நான் நிறைய பழம் வச்சிருந்தேன், வாழைப்பழம். ஒவ்வொரு குரங்குக்கும் ஒவ்வொன்று கொடுத்துட்டு 3வது குரங்குக்கு கொடுக்கறதுக்கு 2 குரங்கு கொடுத்துட்டு 3வது குரங்குக்கு ஒரு பழத்தை வச்சுட்டு ரெடியா இருக்கேன். கூப்பிட்டு பார்க்குறேன், பக்கத்திலே இருக்கு, 2 அடி தூரத்துல இருக்கு. அது பக்கத்திலேயே வரமாட்டேங்குதுங்க. நானும் எப்படியாவது அதுக்கு வாயில திணிச்சிடலாம், பிடிச்சி வச்சு திணிச்சு விடலான்னு. நடக்கவே இல்லையே. நான் அப்பதான் தெரிஞ்சுட்டேன். என்னன்னு கேட்டீங்கன்னா, ஒரு குரங்குக்கு கூட நீங்க என்ன பண்ண முடியாதுன்னா ஒரு கர்ம பலனை கொடுக்க முடியாது. 2 குரங்குக்கு கொடுத்தாச்சு. ஒரு குரங்குக்கு பழம் அப்படியே, இந்த பழம் இங்கதான் இருக்கு, இந்த பழம் இன்னும் யாருக்கு போய் சேரப்போகுதுன்னே தெரியல. அப்ப என்ன அர்த்தம்னு கேட்டீங்கன்னா, ஒவ்வொரு சின்ன ஜீவராசிக்கும் புண்ணியம் இருந்தா மட்டும்தான் அந்த சுக பலனானது கிடைக்கும். புண்ணியம் இல்லைன்னா கிடைக்காது. அப்ப அதனால பாத்தீங்கன்னா தேவதையா பிறந்தா சுக பலன், கீழான பிறவி பிறந்தோம்னா துக்க பலன் ஆயிடுச்சா. இதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ஆச்சாரிய சொல்றாரு, புண்ணிய ஹேத்துக்காக சுகப்பலாக. புண்ணியத்தோட காரணமா வச்சுக்கிட்டு சுகப்பலன், அப்புண்ணிய ஹேத்துக்காக துக்கப்பலா. இது அப்புண்ணிய ஹேத்துக்கள்னா என்ன அர்த்தம்? நீங்க புண்ணியம் இல்லாம பாப்பம் பண்ணிருந்தீங்கன்னா அதோட பலன் துக்கப்பலா. இது யதாச்ச இதம் துக்கம் பிரதிகூலாத்மகம் ஏவம் விஷய சுக காலே அபி துக்கம் இத்யேவ பிரதிகூலாத்மகம் யோகினக. அப்போ ஆச்சாரியர் எக்ஸ்ட்ரா பாத்தீங்கன்னா
பாஷ்யத்தை படிச்சுட்டு இருக்கேன். நான் வேற ஏதோ புக்கை படிச்சுட்டு இருக்கேன். ஆமா ஆமாம், நீங்க யாரும் கேட்கவே இல்லையாம. கரெக்ட், அது வரைக்கும் கரெக்டா தான் இருக்கு. ஆமா, சுகப்பலாக அப்புண்ணிய ஹேத்துக்காக துக்கப்பலா பவந்தி. எப்படின்னு கேட்டீங்கன்னா, போகேன அவிவேக்கினம் இத்தியர்த்தக, விபாகேன அவிவேக்கினம் இத்தியர்த்தக. யாருக்கு தெரியுங்களா இது கிடைக்குது? யாரெல்லாம் விபாகம் பண்ணி பார்க்கலையோ, விவேகம் பண்ணாம இருக்கமோ, அவிவேக்கினம். யாரு? திரஷ்டானால் இது திருஷ்யம்னு யாரெல்லாம் பார்க்கலையோ அவங்களுக்கு இந்த விபாகமானது, விபாகேன புண்ணியம் இது பாப்பம், இது சுகம், இது துக்கம் அப்படின்னு விபாகத்தோடு பிரிஞ்சு பிரிஞ்சு வந்து பாத்தீங்கன்னா யாருக்கு சம்பவிக்குது? அவிவேக்கிகளுக்கு சம்பவிக்கிறது. அதனாலதான் நான் சொன்னேன், விவேகம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா எப்போ திடீர்னு அடையிறது இல்லை சாமி விவேகம். இப்போ உங்களுக்கு நான் விவேகத்தை தான் கொடுத்துட்டு இருக்கேன். ஒவ்வொரு விஷயத்தை எடுக்கும் போதும் நாக்கில் வந்து பார்த்தீங்கன்னா ப்ராக்டிஸ் பண்ணுங்க. போய் உட்காருங்க. இப்போ கிளாஸ் முடிஞ்சோன்னு போய் உட்காருங்க. ஒரு டிப்பு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பிஞ்சு சுகர் எடுத்து நாக்கில் வைங்க. மெதுவாக வந்து பார்த்தீங்கன்னா அந்த அந்த இனிப்பு வந்து பார்த்தீங்கன்னா ஆப்ஜெக்ட் பண்ண ஆரம்பிங்க. நாக்கில் ஒரு பிஞ்சு எடுத்து, இதெல்லாம் என்னோட ஆச்சரியர் சொல்லி கொடுத்த டெக்னிக்ஸ், இதெல்லாம் எடுத்து வந்து பார்த்தீங்கன்னா நாக்கில் வச்சுக்கிட்டு பார்த்துக்கிட்டே இருக்கணும். கண்ணை மூடி உட்காந்து அந்த இனிப்புனா என்னன்னு பார்த்துக்கிட்டே இருக்கணும். மெதுவாக ஸ்ப்ரெட் ஆகுமா? நாக்கு ஃபுல்லாக ஸ்ப்ரெட் ஆகும். மெதுவாக 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 ஃபுல்லாக அப்சர்வ் பண்ணுங்க. என்ஜாய் பண்ணாதீங்க. என்ஜாய் பண்ண ஆரம்பிச்சிட்டிங்கன்னா சிங்க் ஆகிட்டீங்க, அவிவேக்கி ஆகிடுவீங்க. விவேகம் இல்லாத மூர்க்கன் ஆகிடுவீங்க, முட்டாள் ஆகிடுவீங்க. விவேக்கியாக இருக்கணும்னா என்ன அர்த்தம்? என்ன என்ன இனிப்புனா என்ன? இனிப்புனா என்ன? நான் பார்க்குறவன் இனிப்பை பார்க்குறேன், இனிப்பை பார்க்குறேன். அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா கில்லுங்க, சும்மா லைட்டாக பிஞ்ச் பண்ணிங்க. நல்ல ஒரு கில்லுங்க. ஆன்னு சொல்லிட்டீங்கன்னா என்ன ஆயிடும்? சிங்க் ஆயிட்டீங்கன்னு அர்த்தம். ஆன்னு சொல்லாம என்ன வலிக்குதே, ஆமா வலினா என்ன, வலினா என்ன, வலினா என்ன, இன்னும் இன்க்ரீஸ் பண்ணிட்டே போங்க. பிஞ்ச் பண்றதை அழுத்திட்டே போங்க. அழுத்துங்க, நல்லா அழுத்துங்க, நல்லா அழுத்துங்க, நல்லா நீங்களே தானே, நல்லா அழுத்துங்க, நல்லா அழுத்துங்க, நல்லா அழுத்துங்க. வாட்ச் பண்ணுங்க, வாட்ச் பண்ணுங்க, வாட்ச் பண்ணுங்க, வாட்ச் பண்ணுங்க. ஆமா பார்க்க முடியுது. ஆமா வலியை பார்க்க முடியுது. வலிக்குது. எதுக்கு வலிக்குது? ஸ்கின்னுக்கு வலிக்குது. நான் பார்த்துக்கிட்டே இருக்கேன், நான் பார்த்துக்கிட்டே இருக்கேன், நான் பார்த்துக்கிட்டே இருக்கேன். அப்ப யாரு? விவேகம் வந்துடுச்சா? வந்துடுச்சு. அப்ப வந்து நான் பார்க்கிறவன், பார்க்கப்படும் வஸ்து அப்படின்னு ஒவ்வொன்றுத்துக்கு நடக்கக்கூடியதையும் யாரு பிரிச்சு பார்க்கிறானோ விவேகி, அவனுக்கு இந்த புண்ணியம் பாப்பம் சுகம் துக்கம் சம்பவிக்கவே சம்பவிக்காது. அதே நேரத்துல யாரு அவிவேக்கிகளா இருக்காங்களோ, பிரிச்சு பார்க்காம, அவங்களுக்கு எல்லாத்துக்கும் வந்து பாத்தீங்கன்னா புண்ணியத்திலிருந்து சுகம் கிடைக்கும், பாப்பத்திலிருந்து துக்கம் கிடைக்கின்றது. இத்தியர்த்தக. இந்த விதமா அர்த்தம் சொல்லப்பட்டது. இதோட நிப்பாட்டுங்க. நாளைக்கு 15-16 பார்க்கலாம். ஓம் பூர்ணமத பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணமுதச்யதே பூர்ணஸ்ய பூர்ணமாதாய பூர்ணமேவாவசிஷ்யதே. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. ஹரி ஓம். ஸ்ரீ குருப்யோ நமஹ. ஹரி ஓம். இது இந்த ப்ராக்டிஸ் வந்து பார்த்தீங்கன்னா பண்ணி பாருங்க. இதெல்லாம் வந்து உங்கள் கையிலேயே இருக்கு. சின்ன சின்ன விஷயமா பண்ணி பாருங்க. லைட்டாக ஒரு லைட்டர் எடுத்துங்க. லைட்டர் எடுத்து வந்து பார்த்தீங்கன்னா லைட்டாக சூட காட்டு. லைட்டாக சுடுதா? ஆமாம் சுடுது 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 சுடுது. ஆமாம் சுடுது. கையை இதாகும், பேர்ன் ஆகும். ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் பார்க்குற அபியாசம், முள் எடுத்து குத்துங்க. நல்லா ஒரு ஊசியை வச்சு நல்லா குத்தி பாருங்க. நல்லா குத்தி பாருங்க. நல்லா குத்தி பாருங்க. ஆமாம் வலிக்குது 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 வலிக்குது. அது சத்தியமா? கரெக்ட். ரமண மகரிஷி என்ன பண்றாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா, அவருக்கு வந்து பார்த்தீங்கன்னா அனஸ்தீசியா கொடுக்காம ஆப்ரேட் பண்றாங்க. அப்படி பண்ணும்போது எப்படி வலி இருக்கும் அப்படின்னு கேட்டா அவர் சொல்றாரு, 1000 தேனு ஒரே டைம்ல கொட்டுச்சுன்னா எப்படி இருக்குமோ அது மாதிரி பெயின் இருக்கும் அப்படின்னு. அப்ப என்ன அர்த்தம்னு கேட்டீங்கன்னா, பெயின் இருக்குமா அப்படின்னா, ஆமா நீங்களும் நானும் இல்லை ஞானியாவே இருந்தாலும் அதை என்ன பண்ண முடியாது, மாற்ற முடியாது. ஆனா அதுல இருந்து நம்ம செப்பரேட் ஆகி பார்க்கிறவனா நிக்க முடியுமானா நிக்க முடியும். அப்ப பார்க்கிறவனா நின்னுக்கிட்டு இது பார்க்கப்படுவது அப்படின்னு டிட்டாச்மெண்ட் ஆனீங்கன்னா அதான் மோட்சம். பார்ப்பவன் பார்ப்பவனா நிக்கிறது. இந்த அபியாசத்தை வந்து பாத்தீங்கன்னா ஒவ்வொரு விஷயத்திலையும் பண்ணுங்க. நான் அதான் சொல்லுவேன், சாப்பிட்ற விஷயத்துல இருந்து ஒவ்வொன்றும் பாருங்க. எடுத்து டபடபடபடன்னு எல்லாத்தையும் பண்ணாதீங்க.
சாவதானமா மெதுவா நிதானமா அவதானம் பண்ணி மெதுவா 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 ஒவ்வொரு காரியத்தையும் என்ன ஏதுன்னு டீட்டெயிலா அப்படி பார்க்கிற சாமர்த்தியத்தை வளர்த்தணும். அப்படி பண்ணினீங்க அப்படின்னா புண்ணியமாவது பாப்பமாவது ஒரு மண்ணாங்கட்டி இல்லை. எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா வெறும் இல்லூஷன், வெறும் திருஷ்யம் மாத்திரம், சொப்பனை மாத்திரம் அப்படின்னு அதோட எந்த கனெக்டும் ஆகாம இருக்க முடியும். இதுதான் இங்க சொல்ல வருது. அடுத்த சூத்திரம் அதுக்காக தான் வரப்போகுது. விவேக்கிய பத்தி அடுத்தது சொல்ல போறோம். பார்ப்போம். ஹரிவோம் ஹரிவோம். நமஸ்காரம். ஹரிவோம் 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 ஹரிவோம். ராம் ராம். ஹரிவோம் 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 ஹரிவோம். நமஸ்காரம் நமஸ்காரம். கிள்ளி பாருங்க, இப்பவே கிள்ளி பாருங்க, இப்பவே வந்து பாத்தீங்கன்னா ஒரு மிளகா எடுத்து வாயில வச்சு பாருங்க, ஒரு சர்க்கரை எடுத்து வாயில வச்சு பாருங்க, எதெல்லாம் இருக்கோ எல்லாத்தையும். அதே மாதிரி உங்களுக்கு ஒரு தலைவலி வருதுன்னா இமீடியட்டா வந்து அதை வந்து பாத்தீங்கன்னா அப்சர்வ் பண்ண பாருங்க. ஃபுல்லா பாருங்க, பார்த்துக்கிட்டே இருங்க. அப்சர்வ் பண்ணி பார்த்துக்கிட்டே இருங்க. எது வந்தாலும் பாக்குற ஹேபிட்னு வச்சுங்க. அப்படியே ரோட்ல போய் நின்னுங்க, டெரஸ்ல நின்னுங்க, ரோட்ல போறது எல்லாத்தையும் எந்த ஒரு அபிப்பிராயமும் இல்லாம பாருங்க. யாரு போனாலும் எருமாடு போச்சுனாலும் பார்த்துக்கிட்டே இருங்க. ஒரு பிராமணன் நல்லா வந்து வேத பாடசாலையில படிச்சு ஒரு பிராமணர் போயிட்டு இருப்பார், நான் தான் பார்ப்பேன். நல்ல பசங்க போவாங்க இந்த பக்கம், பாடசாலை பசங்க, அவங்களையும் பார்த்துக்கிட்டே இருப்பேன். ஒரு எருமாடு போவோம், அதையும் பார்த்துக்கிட்டே இருப்பேன். ஒரு அம்மா போவாங்க, பார்த்துக்கிட்டே இருப்பேன். ஒரு லாரி போவோம், பார்த்துக்கிட்டே இருப்பேன். வேலை என்னன்னு கேட்டா பார்த்துக்கிட்டு இருக்கிறது ஹேபிட்டை வந்து பார்த்தீங்கன்னா இதை இன்க்ரீஸ் பண்ணிக்கிட்டே இருக்கணும். அப்புறம் மெதுவாக சென்ஸ் ஆர்கன்ஸில் வர்றது, கண்ணை பார்க்கறது, மனசை பார்க்கறது, தாட் எல்லாத்தையும் பார்க்கறது, வலியை பார்க்கறது, சுகத்தை பார்க்கறது, துக்கத்தை பார்க்கறது, எல்லாத்தையும் பார்க்கறது. இந்த பார்க்குற அபியாசம் பண்ண 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 அதுல நீங்க என்ன உங்களுக்கு சம்பந்தம் இல்லாமல் போயிடும். இதுதான் முக்கியமான சாதனை.